உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள், உமது திருநாமம் அறிந்தவர்கள், உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை. உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாதோர் என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாதோர் என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை. இயேசு மகராஜா எங்கள் நேசம், இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகராஜா எங்கள் நேசம், இரக்கத்தின் சிகரம் நீரே. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை நீ நம்பினோரை நீ ஏழைகளின் பலன் நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. ஏழைகளின் பலன் நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பன் நீரே. திக்கற்றோர் வேதனை அறிந்து இயேசு மகராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகராஜா எங்கள் நேசா, உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள், உமது திருநாமம் அறிந்தவர்கள், உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை. இயேசு மகராஜா, இயேசு மகராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகராஜா எங்கள் நேசா, உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள். நல்ல உற்சாகம் பாடுவோமா? உமது திருநாமம் அறி. உடைந்த பாத்திரம் என்று, உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை. உடைந்த பாத்திரம் என்று ஒன்றுக்கும் உதவாதோர் என்று நீர் எவரையும் சொல்லுவர். ஜீசஸ், ஒன்றுக்கும் உதவாதோர் என்று. இயேசு மகராஜா, இயேசு மகராஜா, இயேசு மகராஜா இரக்கத்தின் சிகரம். முகம் நோக்கி பார்த்தவர்கள், உமது திருநாமம் அறிந்தவர்கள். Thank you Lord. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள், உமது திருநாமம் அறிந்தவர்கள். நம்பினோரை நீர், சொல்லுங்க, உம்மை தேடி வந்தோரை. நம்பினோரை
வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை, அவரை நம்புகிறவர்களை கைவிடாத நல்ல நேசர். ஹல்லேலூயா. நம்பினோரை நீர், உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நல்ல கரங்களை கட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் முகத்தை நம்பினவர்கள் வெட்கப்படுவதில்லை. அவர் திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. ஹல்லேலூயா. நம்மை பிரகாசிக்க பண்ணுக அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆமென். முகங்களை வெட்கப்படுத்தாதவர், கொம்புகளை உயர பண்ணுகிற நல்ல ஆண்டவரை நாம் ஆராதிக்கிறோம். ஆமென், ஆமென். ஏழைகளின் பலனாய் இருக்கிறார். திக்கற்றவர்களுக்கு ஆதரவாய் கைவிடாமல் நம்மை நடத்த அவர் போதுமானவர். ஆண்டவரே, இந்த காலவெளியில் நாங்கள் உம்மை முழுமையாய் நம்புவதற்கு எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. ஜீசஸ். ஹல்லேலூயா. நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. ஹல்லேலூயா. இன்னொரு பாடலை கூட பாடி நம்ம ஆண்டு மகிமை செலுத்துவோம். ஆமென், ஆமென், ஆமென். கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, இயேசுவால் கூடாதது ஒன்றுமில்லை. கூடாதது ஒன்றும் இல்லை. படோமா. கூடுமே, எல்லாம் உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றும் இல்லை, கூடாதது ஒன்றும் இல்லை. கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அடக்கினீரே. கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அடக்கினீரே. சாத்தானை ஒடுக்கினீரே, சர்வ வல்லவரே. சாத்தானை ஒடுக்கினீரே, சர்வ கூடுமே, எல்லாம் கூடுமே. உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, இயேசுவால் கூடாதது ஒன்றுமில்லை. பாடுவோமா. கூடுமே, கூடுமே, எல்லாம் கூடுமே. உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை. செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்ததையா. செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்ததையா. யோர்தான் உம்மை கண்டு பின்னோக்கி சென்றதையா. யோர்தான் உம்மை கண்டு. கூடுமே, கூடுமே, எல்லாம் கூடுமே. உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது உம்மாலே எல்லாம் கூடும். கூடுமே, எல்லாம் கூடுமே. உம்மாலே எல்லாம் கூடும்.
கூடாதது ஒன்றும் இல்லை. கூடுமே சொன்னால் போதும் பேய்கள் ஓடுதையா. உன் நாமம் சொன்னால் போதும் பேய்கள் ஓடுதையா. உன் பெயரால் கை நீட்டினார் நோய்கள் மறையுதையா. உன் பெயரால் கை நீட்டினார் நோய்கள் மறையுதை. கொடுமே கொடுமே எல்லாம் இயேசுவாலே. விசுவாசத்தோடு கொடுமே கொடுமே இயேசுவால். ஓ இயேசுவாலே எல்லாம் கூடும். ஓ மகர மகதலா. மனுஷரால் கூடாதது மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே. மனுஷரால் கூடாதது ஓ மனுஷரால் கூடாதது மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே. கூடாதது ஒன்றுமில்லை கூடாதது ஒன்றுமில்லை கூடாதது ஒன்றுமில்லை கூடாதது ஒன்றுமில்லை. நம் தேவனால் கூடாதது கூடாதது ஒன்றுமில்லை. நம் இயேசுவால் கூடாதது கூடாதது ஒன்றுமில்லை. கூடாதது கூடாதது காலவெளிமை உடைய வல்லமை நாங்கள் நம்புகிறோம். கூடாதது இயேசுவால் கூடாதது. மகரத பரபன பரல மனர பலபர ஷதல பரபகதல ரமணலா. Thank you Lord. ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரே வேலைக்காரன் சுஸ்தமானானே. ஒரே ஒரு வல்லமையான ஒரு வார்த்தை சுத்தமாகு என்று சொன்னாரே. குஷ்டரோகி சுஸ்தமானாரே சுத்தமாக என்று சொன்னாரே. மனுஷரால் கூடாதது மனுஷரால் கூடாதது தேவனாலே கூடுமே. மனுஷரால் கூடாதது பாடுவோம். மனுஷரால் கூடாதது உம்முடைய வல்லமை உம்முடைய வல்லமை. கூடாதது கூடாதது ஒன்றுமில்லை கூடாதது ஒன்றுமில்லை. இந்த காலவேளையில அந்த சிலுவையை நம்பி என் இயேசுவால் கூடாதது. என் இயேசுவாலே நம்முடைய கர்த்தராகி இயேசுவாலே இயேசுவாலே என் இயேசுவால் கூடாதது கூடாதது. இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை எங்களுக்குள்ள ஆழமாக இந்த கால வேளையில செயல்படுவதாக செயல்படுவதாக. கூடாதது ஒன்றுமில்லை. என் இயேசுவாலே இயேசுவால் கூடாதது கூடாதது ஒன்றுமில்லை. என் இயேசுவால் கூடாதது கூடாதது ஒன்றுமில்லை. நல்ல கரங்களை தட்டி ஆவில நிரம்பி ஆர்ப்பரிப்போம். நல்ல விட்டு கொடுத்து ஆவியானவர்
ஓ ரபகதபரபகதபகதலா. ஆவியானவரே, நீர் செயல்படுகிற நேரம். கூடாதது ஒன்றும் இல்லை, என் தேவனால் கூடாதது ஒன்றும் இல்லையே. அவரால் கூடாதது ஒன்றும் இல்லை. ஆமென். இந்த காலவெளியில ஆண்டவர் அதுதான் எதிர்பார்க்கிறேன். ஆண்டவர் ஒரு இடத்துல ரொம்ப அழகா சொல்றோம், கடுகளவு விசுவாசம் இருந்தா அந்த மலையை பார்த்து கூட பெயர்ந்து போன்னு சொன்னா அது போவோம். அல்லேலூயா. சந்தேகப்படாம கடுகளவு விசுவாசம், ரொம்ப ஆழமான சத்தியத்தை ஆண்டவர் சொல்றார். கையை உயர்த்தி, ஆண்டவரே எங்க வாழ்க்கையில அப்படிப்பட்ட இந்த கடுகள விசுவாசம் நிறைய நேரத்துல இல்லை ஆண்டவர். நிறைய நேரத்துல நம்ம நம்புறோம்னு பாட்டு பாடுறோம் சொல்றோம், ஆனா சூழ்நிலைகளை எங்களை மேற்கொள்ளும் போது நாங்கள் காட்டில் அலைகிற ஆண்டவரே ஒரு நிலையான ஒரு வாழ்க்கை இல்லாம நாங்க அசைஞ்சிடுறோமேப்பா. எங்களை உங்களுக்குள்ள ஸ்திரப்படுத்துங்க. கேளுங்க, வாய் திறந்து கேளுங்க. உங்களுக்குள்ள ஸ்திரப்படுத்துங்க. ஒரு நல்ல ஆவிக்குரிய முதிர்ச்சி அடைந்த ஒரு விசுவாசியா மாறணும்னு விரும்புறார். அவருக்குள்ள மாறணும் விரும்புறார். ஆமென். கையை உயர்த்தி ஒரு 2 நிமிடம் ஜெபம் பண்ணுங்க. ஆவியானவரே, இந்த கடுகளவு விசுவாசம் எங்களுக்குள்ள இருக்க, அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை எங்களுக்குள்ள வர்த்திக்க பண்ணுங்கப்பா. அநேக நேரத்தில் உண்மை நாங்கள் முழுமையாய் நம்ப, சந்தேகப்படாம நம்புவதற்கு இந்த காலவெளியில் எங்களுக்கு கிருபை பாராட்டுவீரா. நல்ல கொஞ்சம் சதத்தை உயர்த்தி ஆவியில நிரம்பி கேளுங்க. ஆவியின் வரங்களுக்கா கேளுங்க, கனிகளுக்கா கேளுங்க. விசுவாசம் ஆண்டவரே, அந்த விசுவாசத்தை எங்களுக்கு தாங்க வர்த்திக்க பண்ணுங்கப்பா. அந்த விசுவாசத்தை கடுகளவு அந்த விசுவாசம், அந்த விசுவாசத்தால எங்களை நிரப்புங்கப்பா. ஆண்டவர் சொன்னார், கேளுங்கள் அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும். காலவெளியில அவரை நாம் கேட்கும் போது ஆண்டவர் நமக்கு தருகிறார். அந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களால் ஆண்டவர் இந்த காலவெளி நம்மை அலங்கரிக்க விட்டு கொடுப்போம். நீங்க ஆவியில நிரம்பும் போது நல்ல வாயை திறந்து துதிக்க அதனால ஆண்டவர் சொன்ன, வாயை விரிவாய் தர நான் நிரப்புவேன் என்றார். கேளுங்க ஆண்டவரே, எங்க குடும்பத்துல அந்த கடுகளவு விசுவாசம் வேணும். எங்க ஊழியத்துல அந்த கடுகளவு விசுவாசம் வேணும். எங்க பிள்ளைகளை நடத்தும் போது அந்த கடுகளவு விசுவாசம் வேணும். எங்க குடும்பத்தை ஃபேமிலி ஹேண்டில் பண்ணும் போது, பண விஷயங்களை ஹேண்டில் பண்ணும் போது அந்த கடுகளவு விசுவாசம் வேணும். எங்க வாழ்க்கை பிரயாணத்துல இந்த கடுகளவு விசுவாசம் வேணும். ஆண்டவரே, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் சொன்னீங்களே, விசுவாசிக்கிறவன் பதறான் சொன்னீங்களேப்பா. அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தால் இந்த காலவேளையில் எங்களை நிரப்புவீராக. எங்க சிந்தை, எங்க இருதயம், எங்க பேச்சு Rabaga Tabaga Shekele Rebaga Turakabalama Rikada Rabaga Turabaga Dalabaga Rikada Lavaka Rabaga Dalama. நாங்கள் உம்மை நம்புவதற்கு எங்களுக்கு கிருபை பாராட்டுங்கப்பா. கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. அநேக நேரத்தில் நமக்கு அந்த விசுவாசம் குறைந்து போகிறது, அநேக நேரத்தில் இல்லாம போறது. நமக்கு மட்டும் இல்லை, அவ்வளோ பெரிய நிருபங்களை எழுதின அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், நிர்பந்தமான மனுஷன் நான். ஆங்கிலத்தில் ரொம்ப அழகா சொல்லுவாங்க, இன்கன்சிஸ்டன்சி, கன்சிஸ்டன்ட் இல்லாத ஒரு வாழ்க்கை நமக்கு. ஆனா எல்லாருக்கும் ஆசை இருக்கு, கன்சிஸ்டண்டா இருக்கணும், ஆண்டருக்குள்ள நிலைத்திருக்கணும். ஏன்னா அவர் இல்லாம நம்மளால அப்படி இருக்க முடியாது. நம்ம என்னதான் ட்ரை பண்ணாலும் கொஞ்ச நாள் இருப்போம், கீழே விழுந்துரும். பவுல் தான் சொல்றாரு, அவ்வளோ நிருபங்களை, விசுவாச வீரன் சொல்ற நிர்பந்தமான மனுஷன் நான். இதெல்லாம் என்னால புரிஞ்சுக்க முடியல ஆண்டவரேன்னு கதறார் ரோமர் 7ஆம் அதிகாரத்துல. ஏன்னா கடைசியில சொல்றாரு, இந்த மரண சரீரத்திலிருந்து யார் என்னை விடுதலை ஆக்கக்கூடும்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அவரையும்
அவரை அறிகிற அறிவிலே நாம் வளரும் போது, அவரை முழு மனதோடு நம்பும் பொழுது, இந்த காலவேளையில் ஆண்டவரே நான் இன்கன்சிஸ்டன்சில இருக்கேன் ஆண்டவரே, ஓ ஹalleluya ஹalleluya, உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன். ஆமென். அப்போ நீங்க உங்க வாழ்க்கையில, உங்க ஃபேமிலியில உங்களை பிள்ளைகளை நடத்தும் போது, பண விஷயங்களை ஹேண்டில் பண்ணும் போது, எல்லாத்தையும் பிளான் பண்ணும் போது, நீங்க ஒன்று சொல்ல போறீங்க, ஆண்டவர் என்னால முடியாது, பட் த்ரூ யூ, உம்மாலே எல்லாம் முடியும். ஆமென். உம்மாலே நான் அந்த காரியத்தை செய்து முடிப்பேன், உம்முடைய உதவியாலே நான் அந்த காரியத்தை செய்வேன். எத்தனை பேர் சொல்ல வருவீங்க? அல்லேலூயா. உம்முடைய உதவியால நான் குடும்பத்தை நடத்த முடியும், உம்முடைய உதவியால நான் பிள்ளைகளுக்கு ஆலோசனை தர முடியும், உம்முடைய உதவியாலே நான் ஊழியத்தை செய்ய முடியும். அப்படி நாம் சொல்லும் போது தேவ ஆவியானவருடைய பலன் நம்மை நிச்சயமாய் ஆலயம் செய்யும் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை. இருக்கிற இடத்துல எல்லாம் எழுப்பி நின்று ஆமென் சில வரிகளை இந்த பாடல்ல நாம் பாடி, நாம் சேர்ந்து பாடி நாம் கர்த்தரை உயர்த்தி அவர் நாமத்தை மையப்படுத்தும். ஹalleluya ஹalleluya ஹalleluya. கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது கூடாதது ஒன்றுமில்லையே, நம் இயேசுவால் கூடாதது கூடாதது ஒன்றுமில்லையே. பலப்படுத்தும் கிறிஸ்துவாலே பெரிய காரியம் செய்வாய். சொல்லுங்க, பலப்படுத்தும் கிறிஸ்துவ, உம்மாலே நான் செய்ய முடியும். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவாலே பெரிய காரியம். கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே. நம் தேவனால் கூடாதது ஒன்றுமில்லையே, நம் இயேசுவால் கூடாதது. ஓ, நம் இயேசுவால் கூடாதது. மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷரால் கூடாதது. ஆவியானவர்கிட்ட கேளுங்கப்பா, இந்த காரியத்தை என்னால விட முடியல, ஆனா உம்மாலே நான் சேனைக்குள் பாய்வே. மனுஷரால் கூடாதது. ஓ, என் சுவாபத்தை என்னால மாற்ற முடியல, என் கோபம் என்னை விட்டு போகலப்பா, ஆனா உம்மாலே என்னால் செய்ய முடியும். உம்முடைய உதவியாலே நான் இந்த சாத்தானை மேற்கொள்ள முடியும். மனுஷரால் கூடாதது தேவனாலே கூடுமே, மனுஷரால் கூடாதது தேவனாலே கூடுமே. கூடாதது ஒன்றுமில்லையே. ஓ, கூடாதது. கேளுங்க, சரியான ஞானம் இல்லை ஆண்டவரே. ஆவியானவர் இந்த காலவேளையிலே வேணால் கூடாதது அவரை சார்ந்திருக்க விரும்புகிறார். இந்த காலவேளையில் ஒப்பு கொடுத்து நம் தேவனால் கூடாதது, இசையா நம் தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே, நம் இயேசுவால் கூடாதது. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே
உயர்த்துங்க. நீங்க அவரை உயர்த்த உயர்த்த முழுமே எல்லாம் உம்மாலை எல்லாம் கூடும். கவலைகளை பாரங்களை மறந்து தேவைகளை மறந்து இயேசுவை உயர்த்தும் பொழுதே ஒரு வார்த்தை சொன்னால் போதும் பேய்கள் ஓடுதையா. உன் நாமம் சொன்னால் போதும் பேய்கள் ஓடுதையா. உன் பெயரால் கை நீட்டினார் நோய்கள். உம்மை பாடும்போது உம்மை பற்றி பாடும் போதே என் பலவீனம் மறையுதையா. சொல்லுங்க, உன் பெயரை பாடும் போதே என் பலவீனம் மறையுதையா. உன் நாமம் சொன்னா போதும் என் போராட்டங்கள் மறையுதையா. குருவே குருவே எல்லாம் உங்க மேல இருக்கிற விசுவாசத்தை எங்களுக்கு வர்த்திக்க பண்ணுங்க. இந்த காலவேளையில இந்த கடுகளவு விசுவாசத்தை எங்களுக்கு தாங்க ஐயா. ஆவியானவரே குருவே அசாத்தியமான ஒரு விசுவாசத்தை, அசைக்க முடியாத ஒரு விசுவாசத்தை ஆவியானவர் இந்த காலவேளையில உங்களுக்கு தருகிறார். வெளிப்புறமான சரீரத்தை மாத்திரம் தொடுகிறவர் அல்ல, உள்ளான மனிதனை புதுப்பிக்கிறவர். வசனத்தோடு வேரூன்றி வளருவதற்கு தேவையான கிருபையை தருகிறவர். காலூன்றி நிற்க எங்களுக்கு இந்த கடைசி நாட்களில் கிருபை, நிலைத்திருக்கிற கிருபை, வார்த்தையின்படி வளருகிற கிருபை. கடுகளவு விசுவாசம். விசுவாசம் கேள்வியினால் வரும். கேள்வி ஆண்டவருடைய வசனத்தை தியானிப்பதனால் வரும். வசனத்தை தியானிக்க கர்த்தர் கிருபை தாங்க. நேரம் எடுத்து உங்க சமூகத்தில் விட்டார கிருபை தாங்க. போராட்டங்கள் மறையட்டும். எங்களை மேற்கொள்ள நினைக்கிற சத்துரு இந்த காலவனில் வெட்கப்பட்டு போகட்டும். நிர்பந்தமான மனுஷன் யார் இந்த மரண சரீரத்திலிருந்து மீட்க முடியும்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினாலே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உம்மாலே உங்க வல்லமையாலே என் கோபம், என்னுடைய செயல் மாறுது. விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து ஆவியானவருக்கு விட்டு கொடுத்து இந்த காலவெளியில ஹல்லேலூயா 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 அவருக்கு விட்டு கொடுத்து ஆவியானவரே hallelujah 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 உங்க கைகள் கூறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. எத்தனை பேர் சொல்ல முடியும் ஐயா? உங்க கைகள் கூறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. நிர்பந்தமான மனுஷனாக இருக்கிற ஆண்டவரே, இத்தனை பேர் உங்க நிலைமையை உணர்ந்து இருக்கிறீங்க. இந்த காலவேளையில் உங்க நிலைமையை முதல்ல உணர்ந்து, நமக்கு இருதயத்தில் நல்ல ஆசைலாம் இருக்கு, ஆனா அதை கன்சிஸ்டண்டா பண்ண முடியல. நம்ம அநேக நேரத்தில் விழுந்து போகிறவர்களா அந்த டிஃபால்ட் நேச்சர். ஆனா அந்த மரண சரீரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்க நமக்கு ஒருவர் இருக்கிறார். ஓ ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. பவுல் சொல்றார், அந்தபடி நான் விரும்புகிறத நான் செய்யாமல் செய்தால் நான் அல்ல, எனக்குள்ளே வாசமா இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. ஆனபடியால் நன்மை செய்ய விரும்புகிற இடத்தில்
தீமை உண்டு என்கிற ஒரு பிரமாணத்தை காண்கிறேன். அந்த பிரமாணம் எனக்குள்ள கட்டப்பட்டிருக்க ஆண்டவரே. நீங்க சிலுவையில மறிச்சது அந்த பிரமாணத்தில் இருந்து என்னை மீட்டெடுத்ததான உள்ளான மனுஷனுக்கு ஏற்றபடி தேவனுடைய நியாய பிரமாணத்தின் மேல் பிரியமா இருக்கிறேன். உள்ளான மனுஷன் உள்ள ஆசைப்படுறான் ஆண்டவருக்கு பிரியமா வாழணும்னு. ஆனா அநேக நேரத்துல மாம்சத்துல நம்ம அதை மேற்கொள்ள முடியல. ஆவி உற்சாகமா இருக்கு, மாம்சம் பலவீனம் உள்ளது. நம்ம ஈஸியா நம்மள சில நேரத்துல மேற்கொண்டோம். கோவப்படக்கூடாதுன்னு நினைக்கிறோம், பட்டுறோம். அவசரப்படக்கூடாதுன்னு நினைக்கிறோம், அவசரப்பட்டுறோம். சில காரியங்களை முடிவெடுக்கணும், பொறுமையா இருந்து முடிவெடு. ஆவியானவர் பேசுறாரு, ஆனா அதை காட்டிலும் நம்ம மாம்சத்துல நம்ம செயல்படுறோம். ஆவியானவர் விரும்புறது ஒண்ணு, நம்ம ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ள வேண்டும். ஆவிக்கேற்றபடி நாம் நடந்து கொள்ள வேண்டும். உள்ளான மனுஷனுக்கு பவுல் அதான் சொல்ற, உள்ளான மனுஷனுக்கு ஏற்றபடி தேவனுடைய நியாய பிரமாணத்தின் மேல் பிரியப்படுகிறேன். என்ன ஒரு ஆசை பாருங்க அவருக்கு. அப்புறம் சொல்றாரு 7:23 சொல்றாரு, ஆகிலும் என் மனதின் பிரமாணத்திற்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என் அவயங்களில் இருக்க காண்கிறேன். அது என் அவயங்களில் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்திற்கு என்னை சிறையாக்கி கொள்ளுகிறது. ஆண்டவரே, நான் சிறைப்பட்டு இருக்கிறேன். ஆண்டவரே, நிறைய நேரத்தில் நாம செய்யறது நம்மளால, நினைக்கிறது நம்மளால செய்ய முடியல, விழுந்து போகிறோம். நிர்பந்தமான எல்லாத்தையும் சொல்லிட்டு சொல்றாரு, ஐ எம் ஹெல்ப்லெஸ். எனக்குள்ள ஒரு ஆசை இருக்கு, ஆனா வெளியே அதை செய்ய முடியல. உள்ள விசுவாசிக்கிறேன், ஆனா வெளியே அதை கொண்டு வர முடியல. உள்ள பொறுமையா இருக்குன்னு நினைக்கிறேன், ஆனா வெளியே செய்ய முடியல. நான் விழுந்து விழுந்து போகிறேன் ஆண்டவர். சில இடத்துல சோர்ந்து போயிடுறேன் ஆண்டவர். இந்த காலவேளையில ஆவியானவர் நமக்கு உதவி செய்ய அவர் இந்த இடத்துல இருக்கிறார். 2 கையை ஆண்டவருக்கு நேரம் உயர்த்தி பவுல் ரொம்ப பாருங்க அழகா தன்னுடைய நிலைமையை உணர்ந்து இங்க பேசுற. ஆண்டவர் அதை தான் விரும்புறார். உன் நிலைமையை நீ நல்லா உணரணும். உன் நிலைமை என்னன்றது, நீ என்ன ஸ்தானத்துல இருக்க, நாம என்ன ஸ்தானத்துல இருக்கோம், என்ன ஸ்டேட்ல இருக்கிறோன்றதை நம்ம உணர்ந்து ஆண்டவரிடத்துல, ஆண்டவர் இதுதான் என் நிலைமை. ஆண்டவர் எல்லாத்தையும் அறிந்திருக்கிறார் தான், ஆனா அதே நேரத்துல வாயை திறந்து அவரிடத்துல சொல்லணும்னு எதிர்பார்க்கிறார். அவர் தகப்பன் எல்லாம் அறிந்திருக்கிறார், ஆனால் அநேக நேரங்களில் நம்ம அவரோடு பேசணும்னு நினைக்கிறார். ஆண்டவரே, இந்த காலவேளை இந்த ஆராதனையில் ஒரு தீர்மானம் எடுங்க. இந்த வருஷம் முடிய போகுது ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த புதிய நாள்ல புதிய வருஷத்துல நான் தீர்மானம் எடுக்கிறேன் இல்லை. ஆண்டவர் விரும்புறது என்ன தெரியுமா? இப்பவே அதை தீர்மானம் எடுக்கணும்னு விரும்புறேன். நாளைக்கு எடுத்துக்கலான்றத ஆண்டவர் விரும்பல. இன்னைக்கு இந்த காலை வேளையில உபவாசத்தோடு நான் வந்திருக்கிறேன்ப்பா. ஒருவேளை நான் உபவாசத்தோடு என் வீட்டு பிரச்சனை மாறணும், என் கடன் பிரச்சனை மாறணும், என் சூழ்நிலை மாறணும், ஒருவேளை அந்த ஏக்கத்தோடு வந்திருக்கலாம். ஆனா அதெல்லாம் கர்த்தர் மாற்றுவார். இது ரொம்ப ஒரு ஆப்ரேஷன் நமக்குள்ள செய்ய விரும்புறாரு. அவர் ஒரு சர்ஜன். இந்த காலவில் நமக்குள்ள ஒரு ஆப்ரேஷனை செய்ய விரும்புறார். நம்ம இருதயத்துல ஒரு ஆப்ரேஷனை செய்ய விரும்புறாரு. அன்ற கையை உயர்த்தி, ஆண்டவர் என் நிலைமை அதுதான், உள்ளான மனுஷனுக்கு ஏற்றபடி என்னால செய்ய முடியல ஆண்டவரே, நிர்பந்தமான மனுஷனா இருக்கிறேன். எனக்குள்ள இன்னொரு பிரமாணத்தை நான் பார்க்கிறேன். நான் விரும்புகிறதுனால செய்ய முடியல ஐயா. நான் விரும்புகிற மாதிரி நடக்க முடியல ஐயா. நான் விரும்புகிற மாதிரி உங்க சமூகத்துல ஜெபிக்க முடியல ஐயா. வேதத்தை எடுத்து வாசிக்க முடியல ஐயா. உங்க சமூகத்துல உட்கார முடியல ஐயா. ஒரு போராடுகிற வேறொரு பிரமாணத்தை நான் காண்கிறேனே. நிர்பந்தமான மனுஷன் நான். இந்த மரண சரீரத்திலிருந்து யார் என்னை விடுதலை ஆக்குவார் என்று வேதனைப்படுகிற அப்போஸ்தலனாகிய பவுலை போல ஆண்டவரே, எங்களை இந்த காலையில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிறோம். பவுலுக்குள்ள ஒரு அசைக்க முடியாத ஒரு விசுவாசம் அவருக்கு அறிக்கப்படுறார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆதலால் நான் என் மனதிலே தேவனுடைய நியாய பிரமாணத்திற்கும் மாம்சத்தினாலே பாவ பிரமாணத்திற்கும் ஊழியம் செய்கிறேன். அப்போ சீக்கிரம் என்ன, நம்மளால சில காரியத்தை செய்ய முடியாது. நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சார்ந்திருக்கும் போது, அவர் பலத்தை சார்ந்திருக்கும் போது, இந்த பாவ பிரமாணம் எல்லாம் நமக்குள்ள அந்த வெயிட் எல்லாம் ஆவியானவர் லூஸ் பண்ணுவார். அவரோட இந்த காலவேளையில் ஆண்டவரே, இந்த உபவாச ஜெபத்திற்கு வந்திருக்கிற எங்களுக்கு அப்படிப்பட்ட உம்மை சார்ந்திருக்கிற கிருபை, உம்மை சார்ந்திருக்கிற கிருபை, எதெல்லாம் உம்மை சார்ந்திருக்காதபடி எங்க வாழ்க்கையில தடையா வருதோ இந்த காலவேளையில அதெல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது அந்த கட்டுகள் அறுக்கப்படுவதாக. நீங்க வாயத்திறந்து ஜெபம் பண்ணுங்க. நீங்க வாயத்திறந்து சொல்லுங்க, என்னுடைய நேரத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். எதெல்லாம் ஆண்டவரே உங்ககிட்ட
இருந்து என்ன பிரிக்க நினைக்குதோ அப்படிப்பட்ட காரியங்கள் இயேசுவின் நாமத்தினால் என்னை விட்டு, என் சரீரத்தை விட்டு இப்பொழுது நீங்கும்படி கட்டளையிடுகிறேன். சொல்லுங்க, வாயத்திறந்து சொல்லுங்க, நீங்கும்படி கட்டளையிடுகிறேன். நீங்கும்படி கட்டளையிடுகிறேன். ஐயா, உம்முடைய வல்லமை என்னை ஆளுகை செய்யட்டும்பா. உம்முடைய வல்லமை எங்களை ஆளுகை செய்யட்டும். பரிசுத்த ஆவியானவரே, இந்த பரிசுத்த ஆவியானவர் என்பவர் ரொம்ப விலையேறப்பட்டவர். நம்ம இன்னைக்கு ஜெபம் பண்றோம், ஒருவேளை நாளைக்கே ஒருவேளை தவறலாம். ஆனா அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மளை உற்சாகப்படுத்திட்டே இருப்பார். நம்ம சோர்ந்து போயிடக்கூடாது. இது ஒரு ப்ராசஸ், உடனே நடக்கிற காரியம் இல்லை. நம்மளை ஆப்ரேட் பண்ணிட்டே இருக்கிற ஆண்டவர். இந்த காலவேளையில நமக்குள்ள ஒரு சர்ஜரி நடந்து கொண்டிருக்குது. ஆண்டவரே, உமக்கு பிரியமாய் வாழ கையை உயர்த்தியாப்பா. உங்க சமூகத்துல எங்களை உமக்கு பிரியமாய் வாழ போடுகிறோம்ப்பா. உள்ளான மனிதனை கேட்டபடி நான் வாழ உமக்கு பிரியமாய் வாழ என போடுகிறோம்ப்பா. உங்க கைகள் கூறுகவில்லை, உம்மால் கூடாதது உங்க கைகள் கூறுகவில்லை, உம்மால் கூடாதது உம்மால் கூடா எனக்காகவும் செய்து முடிக்கும் என் தேவன் நீரிருக்க பயமேல. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரக்கும் நீரிருக்க பயம். உங்க கைகள் கூறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. சொல்லுங்க, காலத்தில் நேர்த்தியாய் செம்மையாய் எனக்காக யாவும் செய்து முடிப்பேன். அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையாய் எனக்காக யாவும் செய்து முடிப்பேன். உங்க கைகள், உங்க கரத்தையே நான் நம்பி இருக்கிறப்பா. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உங்க கைகள் ஓ ராபபதல ரமமனலா. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. காலவெல்ல எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய், ஓ ஹல்லேலூயா, அவர் நமக்கு உதவி செய்ய எப்போதும் நம்மோடு பரிசுத்த ஆவியானவர் நமக்காக கொடுத்திருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி பரிசுத்த ஆவியானவரே, ஓ ஹல்லேலூயா, எங்களுக்குள்ளே நீர் வாசம் பண்ணுகிறபடினா ஓ உமக்கு நன்றி நன்றி நன்றி. நல்ல கரங்களை தட்டி இயேசுவே அப்பா, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் நீங்க
வாழ்க்கையில் நாங்கள் ஆண்டவர் எதை செய்தாலும் உம்முடைய உதவியோடு செய்ய எங்களை அர்ப்பணிக்கிறோம். இத்தனை பேர் இந்த காலையில் உபாசத்தில் தீர்மானம் எடுக்க விரும்புறீங்க. ஆண்டவர் அதான் விரும்புகிறேன். எதை செய்தாலும் அவருடைய உதவியோடு, அவருடைய ஆலோசனையோடு எப்போதும் நம்மோடு பேசுகிற ஆவியானவர் இந்த காலவெளியில் எங்களை அர்ப்பணிக்கிறோம்ப்பா. நீர் விரும்புகிற பிரகாரம் எங்க வாழ்க்கை மாறட்டும். நான் இன்னும் இந்த கடைசி நாட்கள்ல ஆண்டவர் சொன்னார், ஆங்கிலத்தில் ரொம்ப அழகா இருக்கு, draw near to me and I will draw near to you. கர்த்தரிடத்தில் சேருங்கள், அப்போது அவர் உங்களிடத்தில் சேருவார். ஓசியா 14ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லி, இஸ்ரவேலே நீ என்னிடத்தில் திரும்பு, உன் அக்கிரமத்தில் நீ சிக்கிக் கொண்டாய், வார்த்தைகளினாலே நீ என்னிடத்தில் திரும்புன்றார். வார்த்தையின்படி நீ திரும்பு அப்படின்றத. இந்த பாவ பிரமாணத்தில் இருந்து எங்களை ரத்தத்தாலே நீர் மீட்டு கொண்டிருக்கிறதற்காக ஸ்தோத்திரப்பா. இனி நாங்கள் பாவத்திற்கு அடிமையானவர்கள் அல்ல, உமக்குள்ளே மரித்த நாள் நாங்கள் உமக்குள்ளே பிழைத்திருக்கிறோம் ஆண்டவர். இனி நான் அல்ல, சொல்லுங்க இந்த வார்த்தை, இனி நான் அல்ல, அவரே எனக்குள் வாசம் பண்ணுகிறபடியினால் என்னை சரியான பாதையில் அவர் நடத்த என்னோடு அவர் கூட இருக்கிறபடியினால் நீர் சொல்லுகிறதை கேட்டு நாங்கள் செயல்பட எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவர் பேசுறார், நம்மளோட தான் பேசுறார். அநேக நேரத்தில் கேட்காம போடுறோம். இன்னைக்கு இந்த வருடத்தில் ஒரு தீர்மானத்தோடு நம்ம ஆண்டவரை நீர் பேசுகிறத நாங்கள் கேட்க போடுறோம். எங்களோடு பேசுங்க, எங்கள் ஆளுகை செய்ய தொடர்ந்து உங்களுடைய நல்ல நாம் மையப்படுவதாக. அல்லேலூயா. இந்த காலை வேளையில் சில நிமிடங்கள் கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிப்பதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. லூக்கா சுவிசேஷ புஸ்தகம் 18ஆம் அதிகாரம். The Gospel Book of Luke, chapter 18, verses 35 to 43. லூக்கா 18:35 43 வசனம் வரைக்கும். 35 வசனத்தை பெண்கள் தான் ஜாஸ்தி இருக்கிறாங்க, ஆனாலும் ஆண்கள் சத்தம் அதை விட ஜாஸ்தியாக கேட்க போது பாருங்கள். 35 வசனத்தை பெண்கள் முதலாவது துவங்க போகிறாங்க. அவர்களுக்கு டஃப் கொடுக்குற மாதிரி அடுத்த வசனத்தை ஆண்கள் வாசிக்க போகிறாங்க. ஆமேன். ஆண்கள் மிக குறைவு, ஆனால் ஆண்கள் சத்தத்தை இப்போ நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க பாருங்கள். ரைட், 35 வசனத்தை ஸ்டார்ட் பண்ணுங்கள் பார்ப்போம். உடனே அவன் பார்வையடைந்து தேவனை மகிமைப்படுத்தி கொண்டே அவர் பின் சென்றார். ஜனங்கள் அவர் அதை கொண்டு புகழ்ந்தார். ஹல்லேலூயா. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சம்பவம். ஆமென். ஒரு இடத்துல வழி அருகே உட்கார்ந்து இயேசு எரிகோவுக்கு சமீபமாய் வந்தபொழுது வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருந்த ஒருவன்னு லூக்கா எழுதுகிறாரு. மார்க்கு அவருக்கு பெயரை கொடுத்து எழுதுகிறார். ஆமென். அவர் பேர் என்னதுங்க? பர்திமேயு அப்படின்னு பெயரை கொடுத்து எழுதுகிறார். எல்லாரும் பார்த்த சம்பவம் தான். அந்த பார்த்த சம்பவத்தை ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக அவர்கள் அதை எழுதுகிறார்கள். அப்படி ஆனால் 4 பேர் எழுதின நான் எல்லாரும் பார்த்த கண்டென்ட் ஒன்று தான். ஒரு இடத்துல 2 பேர் பிச்சை கேட்டு கொண்டிருந்தார்கள்னு இருக்கும், ஒரு இடத்துல ஒருத்தர் கேட்டார்னு இருக்கும், ஒரு இடத்துல பர்திமையை கேட்டார்னு இருக்கும். ஆமென்.
ஒரு நம்பிக்கை இழந்து, ஆமென், நம்பிக்கை இழந்து, இது இனி வாழ போகிற நாள் கொஞ்ச நாள் தான், இப்படி நம்ம வாழ்க்கை இருண்ட வாழ்க்கையாகவே போய்விட்டது. ஆமென். நம்முடைய வாழ்க்கை இருண்டு போய் கிட்டத்தட்ட நம்ம வாழ்க்கையே முடிய போகுது. ஆக வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம் இல்லாதவன், வாழ்க்கையில் வெளிச்சம்னா அவனுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லாதுன்ற ஒரு நிலையில் வாழ்க்கை முழுவதும் இருளில் இருந்தவன், இருள் இப்படி தான் இருக்கும்ன்றது கூட தெரியாத அளவுக்கு வாழ்க்கை இருண்டு போன ஒரு வாழ்க்கை. ஆமென். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை உடையவனுடைய ஜீவியத்தில் கர்த்தர் ஒரு பெரிய வெளிச்சத்தை கொடுத்தார். கை வைத்திரல சொல்லாமா, என்னுடைய வாழ்க்கையெல்லாம் ஒரு வெளிச்சம் வருமானு ஒரு வேளை இந்த வழி அருகே இருந்த இந்த பிச்சைக்காரன், அவனுடைய வாழ்க்கை தரமும் டவுனில் இருக்குது, அவனுடைய சரீரத்திலையும் ஒரு பயங்கரமான அவன் பிறவியிலேயே அவன் கண் தெரியாதவனாய், ஒருவரையும் எது எப்படி இருக்கும் என்று அனுபவபூர்வமாக கூட அதை சிந்தித்து பார்க்கக்கூடிய அளவிற்கு வாழ்க்கை ஒரு இருண்டு போன ஒரு வாழ்க்கை. இருண்டு போன ஒரு வாழ்க்கையை கர்த்தர் அவனுடைய வாழ்க்கையில் முதலாவது வெளிச்சத்தை பார்க்கிறான். அல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற ஜீவனுள்ள தேவன், இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது போல, இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை காணத்தக்கதாக இன்றைக்கும் கர்த்தர் தம்முடைய அற்புதமான கிரியைகளை தம்முடைய ஜனங்களுடைய வாழ்க்கையில் நடப்பிக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற ஜீவனுள்ள தேவன், அவரிடத்தில் எவ்வளவேனும் இருள் இல்லை என்று பரிசுத்த வேதம் சொல்கிறது. ஆமென். தேவன் ஒளியாயிருக்கிறார் என்று பரிசுத்த வேதம் சொல்கிறது. ஆமென். அவருக்கு கொடுக்கப்பட்ட பல பெயர்களிலே ஒரு பெயர் யாக்கோபு 1:17 சொல்கிறது, ஜோதிகளின் பிதா. He is a father of light. Amen. He is a father of light. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஆராதிக்கிற அருமை இரட்சகர், அவருடைய பிரஸ்தாபம், அவருடைய வேல்யூ, அவருடைய பிரமிக்கத்தக்கதான கிரியைகள், இவைகளை நாம் யோசித்து பார்ப்போமானால் நம்மால் சும்மாவே இருக்க முடியாது. அல்லேலூயா. 8ஆம் சங்கீதத்தில் சங்கீதக்காரர் சொல்லும் பொழுது, உமது விரல்களின் கிரியை ஆகிய நீர் படைத்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும், நீர் ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்த்த பொழுது, மனுஷனை நீர் நினைப்பதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிப்பதற்கும் அவன் எம்மாத்திரம் என்கிறேன். ஹல்லேலூயா. எத்தனை அற்புதமான 3வது வசனம், எவ்வளவு அழகான ஒரு வார்த்தை பாருங்கள். வேதம் சொல்கிறது, உமது விரல்களின் கிரியையாகிய உமது வானங்களையும், ஆமென், நீர் ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும் பொழுது, ஹல்லேலூயா. When I consider my heavens, amen, the work of thy fingers, the moon and stars, amen. நீல் ஆம்ஸ்ட்ராங் முதல்ல நிலாவில் கால் வைத்த பொழுது அவர் வேதத்தை திறந்து வாசித்த முதல் வசனம் இது என்று சரித்திர பின்னணியும் சொல்கிறது. ஆமென். மனுஷன் முதல்ல சந்திரனில் கால் வச்ச உடனே பைபிளை திறந்து அவன் வாசித்த வசனம், உமது விரல்களின் கிரியாகிய நீர் ஸ்தாபித்த வானங்களை, உமது விரல்களின் கிரியைகளாகிய வானங்களையும் நீர் ஸ்தாபித்த நட்சத்திரங்களையும் சந்திரனையும் நான் பார்க்கும் பொழுது மனுஷனை நினைப்பதற்கு அவன் ஏமாத்திரம். ஹல்லேலூயா. மனுஷனை நினைப்பதற்கு அவன் ஏமாத்திரம். ஆமென். நாம் ஆராதிக்கிற ஜீவனுள்ள தேவன் முழுவதும் அவர் வெளிச்சத்தின் தேவன். அதனால தான் வேதம் சொல்கிறது, அவரிடத்துல எவ்வளவேனும் இருள் இல்லை. ஆமென். அதை தான் வேதம் சொல்கிறது, ஒளிக்கும் இருளுக்கும்
சம்பந்தம் ஏது? அமாவாசைக்கும் பௌர்ணமிக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குதா? இது முழுவதுமான வெளிச்சம், அது முழுவதுமான இருட்டு. ஹல்லேலூயா. அது என்ன சொல்லுவாங்க, கும் இருட்டு பண்ணுவாங்கல்ல. ஆமென். ஏசாயா 60ஆம் அதிகாரம் முதல் 3 வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, இதோ இருள் ஜனங்களையும் காரிருள், இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் கர்த்தர் உன்மேல் உதிப்பார். ஆமென். ஒருவேளை இந்த காலை வேளையில் என்னுடைய வாழ்க்கை நான் நினச்சி கூட பார்க்கல, இப்படி இருண்டு போயிருக்குதே. என்னுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில் ஏன் இந்த இருள், ஏன் இந்த தடை? என் பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில் மட்டும் ஏன் ஒரு சுபிட்சம்னு வரல? எந்த பக்கத்தில் திரும்பினாலும் தடையாக இருக்க. என்னுடைய குடும்ப வாழ்க்கையில் ஏன் இந்த சமாதான குறைச்சல்? பலவிதமான இருளோட உள்ளத்தில் ஏதோ ஒரு 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 இருள். ஆமென். ஏதோ ஒரு தடை, ஏதோ ஒரு அன்ஈஸி ஃபீலிங். ஆமென். சம் கைண்ட் ஆஃப் அன்ஈஸி ஃபீலிங் இஸ் டுவெல் இன் யோர் ஹார்ட். உங்களுடைய இருதயத்தில் ஏதோ ஒரு சலசலப்பு, ஏதோ ஒரு விரக்தி. ஆனால் வெளியே பார்க்குறதுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது போல தான் முகத்தையெல்லாம் காட்டிட்டாலும், என்னதான் இருந்தாலும் உள்ளத்தில் ஏதோ ஒரு, என்ன சொல்கிறது, ஏதோ ஒரு வெற்றிடம், ஏதோ ஒரு அச்சீவ் பண்ண முடியாத ஒரு நிலை, ஏதோ ஒரு திருப்திகரமான ஒரு நிலைமை இல்லாத ஒரு அந்தகாரமான, ஆமென், ஒரு சமாதான குறைவு. ஒருவேளை அது சரீரத்தில் காணப்படுகிற வியாதியாக இருக்கலாம். இந்த வியாதி எப்போ தான் என் சரீரத்தை விட்டு போகுமோ? இந்த பலவீனத்திலிருந்து எப்போ தான் நான் விடுதலை பெற போகிறனோ? ஒரு பிரச்சனை முடிஞ்சு அப்பாடான்னு உட்காந்தா போதும் 7 பிரச்சனை நிற்குது. ஆமென். நான் என்ன தான் பண்ணுறது? பல விதத்தில் கேள்விக்குறியோடு ஒருவேளை இந்த காலை உபவாச ஜெபத்துக்கு வந்திருக்கலாம். ஆமென். சில நேரத்தில் காலை ஜெபத்துக்கு, உபவாச ஜெபத்துக்கு வரணும்னு நான் ஆசைப்படுறேன். ஆனால் இந்த பழா போன வியாதி என்னை வீட்டிலேயே முடங்க வச்சுருக்கிறேன்னு சொல்லி வீட்டில் உட்கார்ந்து இந்த ஆன்லைனில் இந்த செய்தியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஆமென். நாம் ஆராதிக்கிற ஜீவனுள்ள தேவன் வெளிச்சம் உண்டாவதாக என்று ஒரு வார்த்தை தான் சொன்னார். இருள் விலகி வெளிச்சம் உண்டாயிற்று. ஆமென். இந்த கடைசி மாதத்தில் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம், திருச்சபைக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் அதுதான். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பதாக பிரகாசிக்க கடவது. ஹல்லேலூயா. உங்க வெளிச்சம் பிரகாசிக்கட்டும். சொல்லுங்க வாய் திறந்து. பக்கத்தில் பார்த்து முகத்தை பார்த்து முறைச்சில சிரிச்சு சொல்லுங்க, உங்க வெளிச்சம் பிரகாசிக்கட்டும். ஆமென். சத்தமா இல்லை சொல்லுங்க. ஆமாவா? உங்க வெளிச்சம் பிரகாசிக்கணும். நமக்குள்ள ஒரு வெளிச்சத்தை கர்த்தர் வச்சிருக்கிறாரா இல்லையா? ஹல்லேலூயா. மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாக இருக்கிறது. ஆமென். அப்போ நமக்குள்ள ஒரு வெளிச்சத்தை கொடுத்துருக்கிறார். இந்த வெளிச்சம் பிரகாசிக்கணும். இந்த வெளிச்சம் என்பது அது எதை சொல்றது? கர்த்தர் நமக்குள் வாசம் செய்கிற, நமக்குள் கொடுத்திருக்கிற திவ்ய சுபாவங்களை காட்டுகிறது, தெய்வீக சுபாவங்களை காட்டுகிறது. ஆமென். நமக்குள்ள காணப்படுகிற நல்ல சுபாவங்கள், நமக்குள்ள நல்ல சுபாவங்கள் மேலோங்கி எழும்பணும். பொல்லாத சம்பவங்கள்லாம் கீழே இறங்கி 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 அழிஞ்சு போயிடணும். அல்லேலூயா. அழிஞ்சு போகணுமா? அழிஞ்சு போகக்கூடாதா? என்கிட்ட பியூர்லி நல்ல சுபாவம் மட்டும் தான் உள்ளே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்களா? வலது கரத்தை உயர்த்தி ஒரு அழிலையா சொல்லுங்கன்னா அது நல்லா இருக்குமா என்ன? அப்படி நல்லா இருக்காது. ரெண்டுமே இருக்கும். உள்ள நல்லதாக இருக்கும், இருக்குமே இருக்காதா? ஆமாம். ஜானத்தனை பார்த்து நான் கேட்டு பாருங்களேன், நீ நல்ல பையனா கெட்ட பையனான்னு கேட்டு பாருங்க. நான் கெட்ட பையன் வரும். அவர் நல்ல பையன் சொல்ல வராரு, ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு? நான் கெட்ட பையன். இல்லை கெட்ட பையனா அது பேட் பாய், நான் குட் பாயின்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாலும் நீ நல்ல பையனா கெட்ட பையனா கெட்ட பையன்வார். அந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் இருள் விலகி வெளிச்சத்தை கொடுக்கிறவர். அதைத்தான் 1 பேதுரு 2:9 சொல்கிறது. இருளின் அந்தகாரத்தினின்று ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைக்கப்பட்டவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி நாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். ஆமென். In English, from darkness to marvelous light. ஆமென். இருள்ல இருந்து கர்த்தர் கொண்டு வந்தாரா இல்லையா? ஒரு நாள் இருளில் இருந்தோம்.
அதைத்தான் 40ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்தில் சொல்றார். உளையான சேற்றிலும் பயங்கரமான குழி. என்ன குழி? பயங்கரமான குழியில் என்ன இருக்கும்? இருள் இருக்கும், வெளிச்சமே இருக்காது, இருள் இருக்கும். ஆமென். பயங்கரமான குழியில் இருள் இருக்கும், நாற்றம் இருக்கும். நாற்றத்திலிருந்து, இருளிலிருந்து என்னை தூக்கி எடுத்து கண்மலையின் மேல் நிறுத்தி என் வாயில புதுப்பாட்டை கொடுத்தார். அதை பார்க்கிற யாரும் பிரமித்து கர்த்தரை நம்புகிறார்கள். ஹல்லேலூயா. எப்படி இந்த மாற்றம், எப்படி இந்த சேஞ்சஸ் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு சங்கீதக்காரர் சொல்றார். ஆமென். வாசிக்க கேட்ட இந்த வேத பகுதியில், இந்த சுவிசேஷ புஸ்தகத்தில் பலமுறை நாம் கேட்ட ஒரு செய்தி, அதில் வாழ்க்கை இருண்டு போய் வெளிச்சம்னா என்னன்னு தெரியாத ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய வெளிச்சத்தை பெற்றுக்கொண்டான். ஹல்லேலூயா. அவருக்கு எவ்வளோ சந்தோஷம் இருந்திருக்கும் யோசித்து பாருங்க. ஆமென். அவருக்கு எவ்வளோ பெரிய மகிழ்ச்சி இருந்திருக்கும். அந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. ஹல்லேலூயா. அந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. ஆமென். ஆண்டவருடைய அற்புதமான கிருபை இன்றைக்கும் நம்மோடு கூட இருக்கிறதுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். நம்முடைய வாழ்க்கையில இந்த வெளிச்சத்தை நமக்குள் அனுப்பி தந்த அருமை இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையினாலே நாளுக்கு நாள் நாம் வெளிச்சம் ஆயிட்டே இருக்கிறோம். ஆமென். 36ஆம் சங்கீதம் 9ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, 36ஆம் சங்கீதம் 9ஆம் வசனம், ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது, உம்முடைய வெளிச்சத்தில் வெளிச்சம் காண்கிறோம். ஹல்லேலூயா. உம்முடைய வெளிச்சத்திலே நாங்கள் வெளிச்சம் காண்கிறோம். In thy light shall we light. ஆமென். ஆண்டவருடைய அற்புதமான நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. வாசிக்க கேட்ட இந்த வேத பகுதியில் வெளிச்சத்துக்கும் தனக்கும் எந்த சம்பந்தம் இல்லாத ஒரு நிலை, வாழ்க்கை எல்லா விதத்திலும் முடக்கப்பட்ட நிலை, வாழ்க்கை தரத்திலும் அவன் கீழ்மட்டம், சரீர பிரகாரமாகவும் அவன் எல்லா விதத்திலும் கீழ்மட்டமாக இருந்தவனுடைய வாழ்க்கையில ஜீவனுள்ள தேவன் ஒரு பெரிய வெளிச்சத்தை தந்தார். ஹல்லேலூயா. ஆமென். இருள் அடைந்த வாழ்க்கையில் இருப்பதை விட நாம் இல்லாதிருப்பதே நல்லது என்கிற ஒரு அவல நிலை, யாருக்கும் பயன்படாத ஒரு நிலையில் இருக்கிறேனே என்று வேதனையிலே தத்தளித்து கொண்டிருக்கிற நிலை. ஆனால் அவனுடைய வாழ்க்கையிலே அருமை இரட்சகர் ஒரு அற்புதத்தை செய்தார். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்ததற்கு என்ன காரணம் அப்படின்றத இந்த நாம் வாசித்த வேத பகுதியிலேயே நாம் கண்டுபிடிக்க முடியும். அவனுக்குள் இருந்த அசைக்க முடியாத விசுவாசம். ஹல்லேலூயா. அதனால தான் வேதம் சொல்கிறது, உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஆமென். உங்கள் விசுவாசமே ஜெயிக்கிற ஜெயம். ஹல்லேலூயா. இந்த வேத பகுதியில் இருளில் இருந்தவனுடைய வாழ்க்கையில் எப்படி ஒரு வெளிச்சம் வந்தது. ஆமென். இருளில் இருந்தவருடைய வாழ்க்கையில் அவர் வெளிச்சத்தை பெற்றுக்கொண்ட காரணம் என்ன? நான் வாசிக்கும் பொழுதே ஜபத்தோட தியானத்தோடு நம்ம அதை வாசித்து பார்த்தாலே தெரியும், அவருடைய வாழ்க்கையில் வெளிச்சத்தை பெற்றுக்கொண்டதற்குரிய காரணங்கள் என்ன என்பதை நாம் விளங்கி கொள்ள முடியும். ஆமென். இந்த வேத பகுதியிலிருந்து அவர் வெளிச்சத்தை பெற்றுக்கொள்வதற்குரிய 4 காரணங்களை உங்களுக்கு முன்பதாக வைக்க போகிறேன். ஆமென். நம்பர் 1, அவனுடைய அறிவு. நம்பர் 1 அறிவு. சொல்லுங்க. நம்பர் 2 அவசரம். சொல்லுங்க. அவசரம். நம்பர் 3 ஆசை. சொல்லுங்க. நம்பர் 4 அனுபவம். சொல்லுங்க. நீங்கள் எளிதில் ஞாபகம் வைக்கணுன்றதுக்காக வரிசையில் அடுக்கி வச்சிருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆமென். சொல்லுங்க. அவனுடைய அறிவு. ஹல்லேலூயா. அறிவு. 37ஆம் வசனத்தை ஒருவர் சத்தமாய் வாசிங்க பாப்போம். நசரேயனாகிய இயேசு போகிறார் என்று அவனுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது அவன், இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று கூப்பிட்டான். ஹல்லேலூயா. பாருங்கள், இருண்டு போயிருந்தவனுடைய வாழ்க்கையில உள்ளத்துல அவ்வப்போது ஒரு அறிவு போயிட்டே இருந்திருக்குது. ஆமென். என்ன அறிவு அது?
மெசியாவுக்காக காத்திருக்கிறோம். ஆமென். மெசியா வருவார்னு யூத குலமே காத்திருக்கிற நேரத்தில் வந்திருக்கிறவர் மெசியா தான் என்பதை அவனுடைய உள்ளத்திலே அவன் பெற்றுக்கொண்ட முதல் அறிவு. ஹல்லேலூயா. இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று பரிசுத்த வேதம் சொல்கிறது போல இவனுடைய வாழ்க்கையில அவன் பெற்றுக்கொண்ட அற்புதமான அனுபவத்தை நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய அற்புதமான ஆசீர்வாதத்தை அவர் பெற்றுக்கொண்டதற்குரிய காரணங்களை நாம் இந்த இடத்துல பார்க்க முடிகிறது. சத்தம் ஆமென் சொல்லலாமா? ஏசாயா 9:2 வாசிக்கும் பொழுது, இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்கள் மேல் வெளிச்சம் உதித்தது என்ற வார்த்தையின்படி அவ்வப்போது ஒரு அறிவு அவனுடைய உள்ளத்தில் போயிட்டே இருந்துச்சு. இயேசு அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிகிறார். அவர் எப்படி சுற்றி திரிகிறாரா? அவர் எல்லா இடங்களிலும் மரித்தோர்களை எழுப்புகிறார், குருடர்களுக்கு பார்வை கொடுக்கிறார், சப்பானிகள் நடக்கிறார்கள், முடவர்கள் நடக்கிறார்கள், மரித்தோரை எழுப்புகிறார். பல செய்தி, பல அறிவுக்குரிய செய்திகள் இவனுடைய உள்ளத்துல பதிஞ்சுக்கிட்டே இருக்கு. ஆமென். உள்ளத்துல பதிஞ்சு அவன் கேட்கிற வார்த்தை அவனுக்குள்ள ஒரு விசுவாசத்தை எழுப்பினது. ஹல்லேலூயா. சத்தம் ஆமென் சொல்லுங்க. அவனுக்குள்ளே அவன் தேவனுடைய வார்த்தைகளை கேட்க 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 அந்த வார்த்தைகள் அவனுக்குள்ளே ஒரு விசுவாசத்தை உண்டாக்கினது. ஒரு விசுவாசத்தை அவனுக்குள்ளே உண்டாக்கிற்று. ரோமர் 10:17 சொல்கிறது, விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினால் வரும். ஆமென். So then faith cometh by hearing and hearing by the word of God. விசுவாசம் எதனால வருங்க? சொல்ல மாட்டீங்களே. கேள்வியினால்னா கேள்வி கேட்கணுமா? பிரசங்கம் பண்ணும்பொழுது நம்ம நிறைய கேள்வி கேட்கணும். அப்படியா? ஒருத்தர் இப்படி தான் பிரசங்கம் பண்ணார். நீங்கள் சும்மா வசனத்தை கேட்டுன்னு மட்டும் இருக்கக்கூடாது, இடையிடையில எழுந்து கேள்வி கேட்கணும். ஆமென். எழுந்து கேள்வி கேட்டிங்கன்னா அது உங்களுக்கு விசுவாசத்தை உண்டாக்கும் அப்படின்னு டிவியில் ஒருத்தர் பிரசங்கம் பண்ணிட்டுருந்தார். நான் டிவியில் நடக்கிற பிரசங்கத்தை நான் பார்க்கறதில்ல. எதேச்சா ஒரு நாள் பார்த்தேன். அப்போ அவருடைய நம்பருக்கு நான் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பினேன். ஆமென். போதிக்கிறவர்கள் முதலாவது வசனத்தை நன்கு அறிந்து பகுத்து போதிக்கணும். ஆமென். குருட்டுத்தனமாக போதிக்கிறத நிறுத்தணும்னு சொன்னேன். ஏன்னா அது சின்ன மிஸ்டேக்காக இருந்தால் நான் சிம்பிளாக சொல்லியிருப்பேன், பெரிய மிஸ்டேக்குக்கு பெருசாக தான் அனுப்பணும். ஆமென். ஆண்டவருடைய வார்த்தை விதமாக சொல்கிறது, விசுவாசம் கேள்வியினால் வரும். ஃபெய்த் கமத் பை ஹியரிங். கேட்க கேட்க கேட்க. ஹல்லேலூயா. நம்ம எதை கேட்குறோமோ அதன்படியே நாம் மாறுவோம். ஆமென். நல்லதை கேட்டால் நல்லதாக உருவாகும், கெட்டதை கேட்டால் கெட்டதாக தான் உருவாகும். அதனால தான் நல்லவங்களோட பழகணும்னு சொல்கிறது. கை உயர்த்தி நல்ல சத்தமாக இல்லையே சொல்லுங்கள். விசுவாசிகள் எல்லாரும் கர்த்தருடைய பிள்ளைகள் தான், நோ டவுட் அபவுட் இட். ஆமென். விசுவாசிகள் எல்லாரும் கர்த்தரை நேசிக்கிறவங்க தான், கர்த்தரை ஏற்றுக்கொண்டவர்கள் தான். ஆனால் நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் யாரோடு பழகுகிறோமோ, யாரோடு அதிகமாக பேசுகிறோமோ, யாரோடு அதிகமாக தொடர்பு கொள்கிறோமோ அதை போல நாம் மாறிவிடுவோம், மாறிக்கொண்டே இருப்போம். ஆமென் சொல்லுங்க. அதனால தான் என்னமோ அப்படி சொன்னாங்களான்னு தெரியல, பூவோடு சேர்ந்த நாரோடு. அப்படியா? மாற்றி சொல்லிட்டேன்னு நான் சொன்னது கரெக்டு தானே? அப்புறம் என் நடுவில் குறுக்கிட்டீங்க. ரைட்டு. பூவோடு சேர்ந்த நாரும் அப்படி தான் சொன்னாங்க போல இல்லை? ரைட்டு. நார் தான் அது. ஆனால் அது பூவோடு இருந்துச்சுன்னா நாரும் என்ன செய்யும்? ஆமாம் பாருங்கள். அதனால தான் நல்லா எரியிற கட்டைங்களோட ஒரு பச்சை கட்டையை தூக்கி போட்டு பார்த்தீங்கன்னா இப்போ எரியிற கட்டைங்க பச்சை கட்டையை பற்ற வச்சிரும். ஆமென். ஆனால் எரிஞ்சிக்கிட்டு இருக்கிற ஒரு கட்டையோட 4 பச்சை கட்டையை போடுங்க, எரியிற கட்டையை அணைச்சி கொல்லிக்கட்டையாக மாற்றிடும். ஆமென். நீங்கள் கொல்லிக்கட்டையாக மாறிடக்கூடாது. அதனால் நல்லா எரிகிறவங்களோட இருக்கணும். சத்தமாக நல்லே சொல்லுங்கள். நல்ல தேவனுக்காக எரிகிறவர்களோடு. நல்ல கை வைத்தவர்களே சொல்லாமா? அப்போ நம்ம எதை கேட்குறோன்றது ரொம்ப முக்கியம். நல்லதை கேட்கணும். ஆமென். நல்ல வார்த்தைகளை கேட்கணும். நல்லவங்களோட இணைஞ்சி நல்ல ஜெபிக்கிறவங்களோட, தேவனோடு நடக்கிறவர்களோடு நீங்கள் பழக வேண்டும். அல்லேலூயா. இந்த வார்த்தை சத்தமாக சொல்லுங்க. தேவனோடு நடக்கிறவர்களோடு. தேவனோடு நடக்கிறவர்கள் முக்கியமானவர்கள். ஏனோக்கு தேவனோடு நடந்தான். ஆமென். 300 வருஷம் நடந்தானா? சத்தமா நல்ல சொல்லாமா?
ரொம்ப தூரம் நடந்து போயிட்டாரு. அப்புறம் பார்த்தாரு, ஆண்டவர் பார்த்தாரு, ஏப்பா நீ ரொம்ப தூரம் நடந்து வந்துட்டு மேலே போய் கொண்டு போயிட்டார் போல. ஆமென். சத்தம் ஆமென் சொல்லுங்க. நோவா தேவனோடு நடந்தான். நோவா வாக் வித் காட். தேவனோடு சஞ்சரித்தான். நம்ம யாரோட சஞ்சரிக்கணுன்றது ரொம்ப முக்கியம். ஏசாவை குறித்து வேதம் சொல்கிறது, அவன் வன சஞ்சாரியா இருந்தான். என்ன சஞ்சாரி? ஆமாம், அவருடைய பழக்க வழக்கம்லாம் சிங்கம், புலி, கரடி அப்படிதான், உருன்னு வர எப்போ பார்த்தாலும். ஆமென் ஆமென் சொல்லுங்க. யாக்கோபனுடைய பழக்க வழக்கங்கள்லாம் குணசாலியும் கூடாரவாசி. அம்மா கூடவே இருந்து சமையல் பண்ணுறதுக்கு ரொம்ப எக்ஸ்பர்ட் ஆகிட்டார். ஆமென். அதனால தான் அவர் பண்ண கூழ் ஏசாவை அப்படியே பிடிச்சி இழுத்துருச்சு பாருங்க, அவ்வளோ வாசனை. ஆமென். ஒரு டம்ளர் கூழ் குடிஞ்சோன்ன பாவம். ஆமென். நீ உன் சேஷ்டபுத்திர பாகத்தை கொடுத்தா நான் உனக்கு ஒரு டம்ளர் பாயசம் கொடுக்குறேன். ஆமென். அந்த அளவுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக செய்கிறார். நாம் யாரோடு அதிகமாய் நேரத்தை செலவிடுகிறோமோ அப்படி நாம் மாறி விடுகிறோம். ஆமென். அதனால தான் நல்லா ஜெபிக்கிறவங்களோட, நல்ல ஆவிக்குரிய சுபாவம் உங்களோட, வேதத்தை நல்லா வாசிக்கிறவங்களோட, தியானிக்கிறவங்களோட, சபைக்கு நல்ல தேவ சமூகத்தில் வந்து ஜெபிக்கிறவங்களோட நல்லா பழகணும். கையை உயர்த்தல சொல்லாமா? நல்ல சத்தமாக சொல்லுங்க. இவனுடைய வாழ்க்கையிலே அவ்வப்போது வருகிற இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்படுகிற வார்த்தைகள் உள்ள இறங்கி 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 அவருக்குள்ள ஒரு பெரிய விசுவாசம் வந்துச்சு. விசுவாசம் கேள்வியினால் வரும். ஆமென். கேள்வி தேவனுடைய வசனத்தினால் வரும். நல்ல வசனத்தினால தான் விசுவாசிகள் வசனத்தை நல்லா கேட்குறவங்களா, நல்லா வாசிக்கிறவங்களா, தேவனுடைய விசுவாசத்தை உள்ளத்தில் சேர்த்து கொள்கிறவர்களாக இருக்கணும். பாருங்கள், இவர் ஒரு பார்வையற்றவராய் இருந்தாலும் தன்னுடைய சொந்த குடும்பத்தாராலேயோ அல்லது நண்பர்களாலேயோ அல்லது தன்னோடு பழகிறவர்களாயோ அவ்வப்போது வருகிற நல்ல செய்திகளை மனதில் பதித்து வைத்து கொண்டே இருந்தார். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்த நல்ல அறிவு அவருக்குள் இருந்தது. ஆகவேதான் இயேசுவே என்று கூப்பிட்டது மட்டுமல்ல, தாவீதின் குமாரனே அப்படின்னு அவருடைய இன்டெப்த் நாலேஜ் பாருங்க. தாவீதின் குமாரனே என்று சொல்லி அவரை அழைக்கக்கூடிய அளவிற்கு இயேசுவை அறிகிற அறிவிலே அவர் நிலைத்திருந்தார். சத்தமல்லே சொல்லாமா? ஆமென். நமக்கு எதுக்கு இயேசுவை அறிகிற அறிவு? நம்மளே பார்வையற்றவர்களாக இருக்கிறோம், நம்ம வாழ்க்கையை இருண்டு போயிருக்கு, அப்படிலாம் நினைக்கல. இயேசுவை அறிந்து கொள்கிற அந்த மேன்மையை தன்னுடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொண்டார். ஆமென். எபேசியர் 1:19 பவுல் எபேசு சபைக்காக ஜெபிக்கும் பொழுது, தேவனே எபேசு சபை விசுவாசிகளுக்கு நீர் பிரகாசம் உள்ள மனக்கண்களை கொடுப்பீராக என்று ஜெபிக்கிறார். என்ன மனக்கண்கள்? பிரகாசம் உள்ள மனக்கண்கள். ஹல்லேலூயா. ஒருவேளை பார்வையற்றவராய் இருப்பதோ பிறப்பதோ தப்பு கிடையாது. ஆனால் பார்வையற்ற மனதை உடையவர்களாய் நாம் இருப்போமானால் அது பெரிய தவறு. ஆமென். 2 கொரிந்தியர் 4:4 இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான் என்று பவுல் சொல்கிறார். இப்பிரபஞ்சத்தின் தேவன். இப்பிரபஞ்சத்தின் தேவன் யார்? இப்பிரபஞ்சத்தின் தேவன் யார்? பிசாசு. பிரபஞ்சனா உலகம். இந்த உலகத்தின் தேவன் யார்? இயேசு சொன்னார், இந்த உலகத்தின் அதிபதி அவன் வருகிறான் சொன்னார். ஆமென். உலகத்தின் அதிபதி வருகிறான் என்று சொன்னார். ஆக எபேசு சபைக்காக பவுல் ஜெபிக்கிறது போல, தகப்பனே நீர் பிரகாசம் உள்ள மனக்கண்களை கொடுப்பீராக. நல்ல கையவை தள்ளே சொல்லாமா? அதனால தான் நம்ம இன்னைக்கு இந்த உபவாச ஜெபத்தில் கூடி தேவ சமூகத்தில் பாரப்பட்டு ஜபிக்கிறோன்னு சொன்னால் அதனுடைய நோக்கம் என்ன? ஆமேன் சொல்லுங்க. ஆமேன் சொல்லுங்க. ஆனந்த் ஜபம் நடத்தினார். ஒருத்தரும் சும்மா இருக்காதீங்க, வாயை முடின்னு இருக்காதீங்க, வாயை தரங்க தரங்க தரங்கன்னு சொல்லி ஒரு பெரிய ட்ரில் கொடுத்தார். அல்லேலூயா சொல்லுங்க ஒரு ஆமேன். ஆமாம், 93 வருஷம், 94 வருஷம், 95 வருஷம், அப்புறம் ஒரே ஒரு 98 வருஷம், 2000 வருஷம் வரைக்கும் அவர் தான் ஹீரோ. ஆமேன். இப்போ 0-1 கேட்கக்கூடாது, அவர் திரும்பி இப்போ ஆரம்பிக்கிறார் மீண்டும். ஆமேன். 93 வருஷத்தில் அவர் இந்த சர்ச்சுக்கு ஃபஸ்ட்டு யூத்தாக வந்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ நமக்குள்ள கர்த்தரை அறிகிற அறிவு மிக முக்கியம். ஆமேன். இந்த ஒரு பார்வையற்றவன் தானே, பிச்சைக்காரன் தானே,
அப்படின்னு உலகம் சாதாரணமாக நினைக்கலாம். அவனா அவருக்குள்ள இருந்த அந்த விலை மதிக்க முடியாத பொக்கிஷமாகிய அந்த அறிவு, இயேசுவை அறிகிற அறிவு தான் அவருக்கு அந்த வெளிச்சத்தை கொண்டு வந்தது. அல்லேலூயா. இயேசுவை அவர் கூப்பிட்ட விதம் பாருங்கள். இயேசுவே. யாருங்க? இயேசுவே. எவ்வளவு பெரிய உயரமான நாமம். ஆமென். அப்போஸ்தலர் 4:12 சொல்கிறது, ரட்சிக்கப்படுவதற்கு அவர் நாமமே அல்லாமல் வேறு நாமம் இல்லை. ஆமென். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் வாசிக்கும் பொழுது 12, 13, 14 ஆகிய வசனத்தில் எல்லாவற்றுக்கும் மேலான நாமத்தை பிதா இயேசுவுக்கு தந்தருளினார். அல்லேலூயா. எல்லா நாமத்துக்கு மேலான நாமம். சத்தமரலிலே சொல்லாம ஒரு ஜெகவா விட்னஸோட ஒரு ஆளோட இன்டராக்ட் பண்ணிட்டு இருந்தேன். அவர் தரப்பு வாதங்களை எல்லாம் வச்சார். அப்போ அவர் சொன்னார், நீங்கள் பைபிளில் வாசித்து பாருங்களேன், இயேசுவேன்னு கூப்பிட்டதானே யார்? பிச்சைக்காரனும் ரோட்டில் இருந்தவனும் குருடனும். ஆமென். அவங்க தான் இயேசுவேன்னு கூப்பிட்டாங்க. அல்லேலூயா. எவ்வளோ கொச்சப்படுத்தி பேசுகிறாங்க பாருங்கள். அதுவும் யார்? பிதாவை ஆராதிக்கிறவர்களாம். ஆமென். அப்போ நான் சொன்னேன், இயேசுவின் நாமம் அல்லாமல் வேறு நாமம் இல்லவே இல்லை, கொடுக்கப்படவும் இல்லை. சத்தம் நல்லே சொல்லாமா? இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான். ஹல்லேலூயா. Jesus, son of David, have mercy on me. தேவ சமூகத்தை நோக்கி கூப்பிட்டான். அவனுடைய அறிவு பாருங்களேன். அவருக்குள்ள இயேசுவை குறித்தவருக்கு இருக்கிற அறிவு எத்தனை அற்புதமானது. ஆமென். ஓசியா 6:6 ஆண்டவராகிய தேவன் அவர் சொல்லுகிற வார்த்தை பாருங்கள். ஓசியா 6:6, பலியை அல்ல இரக்கத்தையும் தகன பலியை பார்க்கிலும் தேவனை அறிகிற அறிவை நான் விரும்புகிறேன். ஆமென். I desire the steadfast love and not sacrifice, the knowledge of God rather than the burnt offering. Amen. Knowledge of God. சொல்லுங்க வாயை திறந்து. Knowledge of God. Amen. நம்ம பிள்ளைங்களை பிறந்த உடனே நம்ம பிளான் பண்ணுறோம், எங்கே சேர்க்கலாம், எந்த ஸ்கூலில் சேர்க்கலாம், எப்படி சேர்க்கலாம். ஆமேன். இங்கே சேர்க்கலாமா, அங்கே சேர்க்க. ஏன்னா பிள்ளைங்க வளரும் பொழுதே நல்லா வளரணும். ஆமேன்னு சொல்லாமல் அப்போ பிள்ளைகளுக்கு நல்ல நாலேஜ் கொடுக்கணும், ஸ்டாண்டர்ட் நாலேஜ் கொடுக்கணும். ஆமேன். அப்படிலாம் நம்ம திங்க் பண்ணுற நாம் ஆவிக்குரிய ரீதியில் நம்முடைய பிள்ளைகள் நல்ல கர்த்தரை அறிகிற அறிவில் வளரணும்னு ஏன் பல முறை நம்ம திங்க் பண்ண மறந்துடுறோன்னு தெரியல. சத்தமரலிலே சொல்லலாமா? ஆமேன். சொல்லுங்கள் ஆமேன். குவார்ட்டர்லி எக்ஸாமினுடைய எக்ஸாம் ரிசல்ட்டு அதனுடைய மார்க்கெல்லாம் என்கிட்ட கொண்டு வந்து காமிச்சாங்க. அப்போ நான் பார்த்தேன், சில பிள்ளைங்களாம் பார்த்தா எக்ஸலண்ட்டாக பண்ணியிருக்காங்க, சில பிள்ளைகள் நல்ல பெரிய ஆட்களாக இருக்கிறாங்க, ஆனால் சிங்கிள் டிஜிட் மார்க் பார்த்தேன். ஆமேன். அப்போ உலக பிரகாரமாக ஒரு குவார்ட்டர்லி எக்ஸாம், ஒரு ஆஃப் இயர்லி எக்ஸாம் நடக்குதுன்னு சொன்னால் அவனை வச்சு நல்லா புழின்னு புழிஞ்சி படின்னு சொல்கிறேன். நம்ம பேஸ்ட் ஆன் பைபிள் நாலேஜில் நடக்கிற ஒரு எக்ஸாமுக்கு நம்ம ஏன் அவ்வளோ முக்கியத்துவம் நம்முடைய ஜனங்க கொடுக்காமல் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்து வருத்தப்பட்டேன். ஆமேன். கர்த்தரை அறிகிற அறிவை விரும்புகிறேன், பலியை பார்க்கிலும் இரக்கத்தை, பலியை அல்ல இரக்கத்தையும். ஆமேன். தகன பலியை பார்க்கிலும் கர்த்தரை அறிகிற அறிவை விரும்புகிறேன். கர்த்தருடைய விருப்பம் என்னங்க? கர்த்தரை அறிகிற அறிவை அவர் விரும்புகிறார். நல்ல சத்தமல்லே சொல்லாமா? நல்ல சத்தமல்லே சொல்லுங்க. சிலருக்கு என்ன பிடிக்கும்னு நம்ம தெரிஞ்சிட்டு அவங்க வீட்டுக்கு வந்தாங்கன்னா அதை கொண்டு வந்து அவங்ககிட்ட அவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு சொல்லி அவங்ககிட்ட கொண்டு வந்து கொடுப்போம். ஆமேன். இப்போ சர்ப்ரைஸ் பண்ணி அவங்க முகத்தில் வருகிற மகிழ்ச்சியை பார்த்து நம்ம சந்தோஷப்படுவோம். சத்தமல்லே சொல்லாமா? சத்தமல்லே சொல்லுங்க. ஆமேன். நாம் ஆராதிக்கிற அருமை ரட்சகர் அவருடைய விருப்பம் என்னவாம்? தகன பலியை விட தேவனை அறிகிற அறிவை விரும்புகிறேன். ஆமேன். யோவான் 17:3 பாருங்கள். யோவான் 17:3, ஒன்றாகிய மெய் தேவனாகிய உம்மையும் ஒன்றான மெய் தெய்வமாகிய உம்மையும் நீர் அனுப்பின இயேசு கிறிஸ்துவை அறிவதே நித்திய ஜீவன். அல்லேலூயா. ஆமென்.
ஒன்றான மெய் தெய்வமாகிய உம்மையும் நீர் அனுப்பின இயேசு கிறிஸ்துவை அறிவதே நித்திய ஜீவன். ஹல்லேலூயா. The eternal life that they know you, the only true God, and Jesus Christ whom you have sent. Amen. பாருங்கள், இந்த இருள் அடைந்த அந்த பிச்சைக்காரன் அவன் வெளிச்சத்தை பெற்றுக்கொண்டதற்கு முதல் காரணமே அவனுக்குள் இருந்த அறிவு. ஹல்லேலூயா. அறிவுனா உலக பிரகாரமான அறிவு அல்ல, அதுவும் நமக்கு தேவை. உலக பிரகாரமான அறிவும் நமக்கு தேவையில்லை, கர்த்தரை அறிஞ்சா போதும் அப்படி நான் சொல்ல. உலக பிரகாரமாகவும் நல்ல அறிவு இருக்கணும். சத்தமல்லே சொல்லாமா? நல்ல சத்தமல்லே சொல்லுங்க. ஆமாம், உலக பிரகாரமாகவும் நல்ல அறிவு இருக்கணும், அதை விட கர்த்தரை அறிகிற அறிவும் இருக்கணும். ஆமென். அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் முக்கியம். சத்தமல்லே சொல்லுங்க. நம்பர் 2, அவனுடைய அந்த பிச்சைக்காரனுடைய வாழ்க்கையில் கர்த்தரை அறிகிற அறிவு அவர் அப்படியே மெல்ட் பண்ணிடுச்சு. ஆமென். இயேசு போயிட்டே இருக்கிறாரு. இயேசுவே தாவீதின் குமாரன் என்ன ஒன்று அவர் அப்படியே நின்றுட்டார். ஹல்லேலூயா. அவர் அப்படியே நின்றுட்டார். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் அவரை கூப்பிடும் பொழுது நமக்காக நின்று நமக்காக இறங்குகிற ஒரு அற்புதமான தேவன். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்காக இறங்குவார். ஆமென். இந்த காலை உபவாச ஜெப வேளையில என்ன இக்கட்டு நிலையில் வந்திருக்கிறீர்கள் என்பதை நான் அறியேன். ஆனால் கர்த்தர் உங்களுடைய இக்கட்டுக்காக உங்களுக்காக இறங்குவார். கர்த்தர் ஒரு வாசலை திறப்பாராக. ஆமென். நம்பர் 2, இரண்டாவது, அவன் வெளிச்சத்தை பெற்றுக்கொண்டதற்கு இரண்டாவது காரணம் சொன்னேன். என்ன சொன்னேன்? அவசரம். அவனுடைய அவசரம். ஆமென். பாருங்க 38 வசனம் பாருங்க. 38 வாசிங்க பாப்போம். முன்னடப்பவர்கள் அவன் பேசாமல் இருக்கும்படி அவனை அதட்டினார்கள். அவனோ, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று மிகவும் அதிகமாய் கூப்பிட்டான். மார்க் 10ஆம் அதிகாரத்தை வீட்டுக்கு போய் வாசித்து பாருங்க. முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். ஆமென். அப்படியே விட்டுருந்தா கூட ஸ்லோவாக கூப்பிட்டுருப்பான். அவங்க பேசாத, அதட்டாத, கூப்பிடாத, அமைதியாருன்னு சொன்ன உடனே முன்னை விட இப்போ எப்படி கூப்பிட்டானா? அதிகமாக கூப்பிட்டான். சத்தம் அல்லே சொல்லுங்க. நல்ல சத்தம் அல்லே சொல்லுங்க. முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான், மிகவும் அதிகமாய் கூப்பிட்டான். அது அவனுடைய அவசரத்தை காட்டுகிறது. ஆமென். சத்தமாமேன் சொல்லாமா? எரிகோ பக்கமாக இயேசு வரார். இதோட அடுத்த முறை எப்போ வருவார் எனக்கு தெரியாது. எனக்கு இப்போ கிடச்சிருக்கிறதாங்க ஒரு வாய்ப்பு. ஹல்லேலூயா. நாளை என்பது எனக்கு சொந்தம் அல்ல, இப்பொழுது இன்றைக்கு தான் எனக்கு சொந்தம். ஆமென். அதனால் இன்னைக்கு கிடைச்ச சான்ஸை நான் இன்றைக்கே பயன்படுத்திடணும். ஆமென். ஜீவனுள்ள தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் பல நேரங்களிலே தவற விட்டு விடுகிறோம். காரணம், நம்முடைய அசதி வெறும் முக்கியமான காரணமாக இருக்கிறது. ஆனால் பாருங்கள், இந்த பர்திமையை பாருங்கள். முன்னிலும் அதிகமாய் கூப்பிடத் தொடங்கினான். முன்னடப்பார் எல்லாரும் அதட்டினார்களாம், பேசாமல் இருக்க சொன்னாங்களாம். மூளைக்கு அவனை அதட்டி இருப்பாங்க. ஆமென். வாய்க்கு வந்த பிறகுனா அவன் சொல்லியிருப்பாங்க, பிச்சைக்காரனை வாயை மூடுன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் அவன் பாருங்க, முன்னிலும் அதிகமாய் மிகவும் அதிகமாய் கூப்பிடத் தொடங்கினான். சத்தமரலிலே சொல்லலாமா? சங்கீதம் 50:15 என்ன சொல்கிறது? Psalms 50:15, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ஆமென். Call upon me the day of trouble, I will deliver thee and thou shalt glorify me. ஆமென். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு. சத்தமரலே சொல்லமா? ரோட்டில் போகும்போது, ஹைவேஸில் போகும்போது அவசர எண்ணிற்கு 1039 போட்டிருப்பாங்களா? அப்படி போடலையோ? நான் ஏதோ ஒரு நம்பர் சொல்கிறேனோ, நான் அப்படி அடிக்கடி பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்குது. அது மாதிரி பைபிளில் ஒரு அவசர நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கிறது, 5015. ஆமென். என்னதுங்க? 5015. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. நான் ஒரு பேப்பரில் வாசித்தேன்,
ஒரு நாள் கருணாநிதி உட்காந்து மத்தேயு 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசித்துட்டே இருந்தாராம். அதில் இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாக கொடுங்கன்னு போட்டிருந்துச்சான். உடனே அந்த 10ஐயும் 8ஐயும் சேர்த்து 108 எமர்ஜென்சி ஆம்புலன்ஸு ஏற்பாடு பண்ணார் அப்படின்னு வாசித்தேன். ஆமேன் ஆமேன் சொல்லுங்கள். அதை மாதிரி ஒரு எமர்ஜென்சி நம்பரை கர்த்தர் நம்ம கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. எமர்ஜென்சி நம்பர் என்னது? 5015. சத்தமாக ஹல்லே சொல்லுங்கள். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள். எமர்ஜென்சி நம்பர் 5015. இன்னும் ஒரு எமர்ஜென்சி நம்பர் கொடுத்துருக்கிறாரு. எரேமியா 33:3. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன். Call unto me and I will answer thee and shew the great and mighty things which thou knowest not. Amen. அதை எமர்ஜென்சி நம்பரை நோட் பண்ணி வச்சுக்கணும். எப்போ மனசுலே இருக்கணும். சத்தமாக இல்லையே சொல்லுங்கள். அப்போ எமர்ஜென்சி நம்பர்னு யாராவது என்னன்னு கேட்டால் 938182117257 என் நம்பர் சொல்லக்கூடாது. ஆமேன். ஆமாம். ஒரு நாள் 2 மணிக்கு ஒரு ஃபோன், 2 மணிக்கு ஃபோன் கால், 2 மணிக்கு வீட்டுக்கே வந்தாங்க. அவன் கதவை தட்டினாங்க. திறந்து பார்த்தா ஒரு வாலிபன் நின்றுட்டுருக்கிறான். அவன் தலைகளே வராமல் பரட்ட தலையாக நின்றுட்டு இருந்தான். என்னன்னு கேட்டேன். இந்த மில்லினியம் சொல்கிறாங்களே அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டான். ஆமேன். மில்லியனத்துக்கு விளக்கத்தை கேட்குற நேரம் பாருங்க 2 மணி. ஆமேன். ரைட். இப்போ உங்கள் மைண்டில் என்ன ஓடிங்கன்னா மில்லியனேனா என்னான்னு கேட்குறீங்க, அப்படி தானே? 1000 வருட அரசாட்சி என்று சொல்கிறார்களே அதற்குரிய அர்த்தம் என்ன? ஆமேன். அவன் தூங்குவான்னு நினைக்கிறீங்க? ஆமேன். என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். நல்ல சத்தம் நல்லே சொல்லாமா? அவன் பேசாமல் இருக்கும்படி பலர் அதட்டினார்கள். ஆமேன். ஆனால் இந்த சான்ஸ் இன்னொரு முறை நமக்கு கிடைக்குமோ கிடைக்காதோ? இந்த பக்கம் இயேசு வருவாரோ வரமாட்டாரோ? ஒருவேளை அவர் வந்தால் நம்ம இருப்போமோ இருக்க மாட்டோமோ? இப்போவே சான்ஸ், இதுதான் சான்ஸ். இந்த சான்ஸை விட்டால் இனி ஒரு வாய்ப்பு கிடைக்குமான்னு தெரியாது. அதனால் இப்போவே அவரை கூப்பிட்டுருவோன்னு சொல்லி முன்னை விட சத்தமாக கூப்பிட்டான். சத்தமாக அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆமேன். லூக்கா 18ஆம் அதிகாரம் 7-8 ஆகிய வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களாகிய, தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய விஷயத்திலே நீடிய பொறுமை உள்ளவராய் இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ சீக்கிரத்தில் அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்கிறேன். ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்பொழுது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்று வேதம் சொல்கிறது. ஆமென். தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய விஷயத்திலே தேவன் நீடிய பொறுமை உள்ளவராய் இருந்து நியாயம் செய்வார். ஆமென். சீக்கிரத்தில் நியாயம் செய்வார். பக்கத்துல கையை குலுக்கி சொல்லுங்க, உங்களுக்கு சீக்கிரமா கர்த்தர் நியாயம் செய்வார். ஒருவேளை வீட்டுக்கு போறதுக்குள்ள நியாயம் செஞ்சாலும் செய்வார். அல்லேலூயா. ஆமென் சொல்லாம அல்லேலூயா. ஆமென். அது அவனுடைய அவசரம். ஆமென். வெளிச்சம் வந்துச்சுன்னா சும்மா வரலங்க. ஆமென். இருண்டு போனவனுடைய வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம் வந்துச்சுன்னா சும்மா வரல, அவசரமாய் கர்த்தரை கூப்பிட்டான். சத்தம் ஆமென் சொல்லாமா? மூன்றாவது என்ன சொன்னேன்? கொஞ்சம் ஆசையா சொல்லுங்களேன். ஆசை. 41ஆம் வசனத்தை ஒருவர் சத்தமாய் வாசியுங்கள் பார்ப்போம். நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் என்று இயேசு கேட்டார். அதற்கு அவன், ஆண்டவரே நான் பார்வையடைய வேண்டும் என்றான். ஆமென். What to do? What do you want to me to do for you? And he said, Lord, let me recover my sight. Amen. இயேசு, தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று சொன்ன பொழுது இயேசு நின்று அவனை தம்மிடத்தில் வர சொன்னாராம். அவனை தம்மிடத்தில் வர சொன்னார். பாருங்க, இப்போ யாரெல்லாம் அதட்டினாங்களோ, யாரெல்லாம் சத்தம் போடாதான்னு சொன்னாங்களோ, யாரெல்லாம் துச்சமாக பேசினாங்களோ அவங்க ஓடி போய் எழுந்துரு, திடன்கொள், இயேசு உன்னை அழைக்கிறார், இயேசு உன்னை அழைக்கிறார். இதெல்லாம் மார்க் 10ஆம் அதிகாரத்தில் இருக்குது. அதனால தான் வீட்டுக்கு போயிட்டு மார்க் 10 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா மார்க் 10ஆம் அதிகாரத்துடைய கடைசி, இந்த லூக்கா 18 கடைசியில் எப்படி கடைசியில் பார்வையற்றவங்க தள்ளிட்டாங்களோ அது மாதிரி மார்க் 10ஆம் அதிகாரத்தில் கடைசியில் தான் தள்ளி வச்சுருக்காங்க. ஆமேன். ஆமேன் சொல்லுங்கள். அதில் பார்த்தீங்கன்னா அவங்க எழுந்திரு, திடன்கொள், இயேசு உன்னை அழைக்கிறார் என்றார்கள். ஆமேன்.
யாரெல்லாம் ஏளனமாக பேசுனாங்களோ, யாரெல்லாம் மட்டம் தட்டினாங்களோ, யாரெல்லாம் அதட்டினாங்களோ, இப்போ அவங்களே வந்து நிற்கிறாங்க. எழுந்திரு, இயேசு உன்னை என்ன செய்கிறாரு? கூப்பிடுகிறார். இயேசு கிட்ட கூப்பிட்டு அவனை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார். நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய்? ஆமென். நான் உனக்கு என்ன செய்யணும்? சத்தமா ஆமென் சொல்லுங்க. உங்களை பார்த்து ஒரு கேள்வி வருது, நான் உங்களுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? சீக்கிரமாக பிரசங்கத்தை முடிக்கணும் அப்படின்னுவீங்களா? நான் உங்களுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு இயேசு கேட்ட உடனே அவர் வாயை திறந்து சொன்ன முதல் வார்த்தையை பாருங்களேன், நான் பார்வை அடைய வேண்டும். என்ன சொன்னாரு? லெட் மீ ரெக்கவர் மை சைட். நான் என்னுடைய பார்வையை பெற்றுக்கொள்ளட்டும். நல்ல சத்தம் நல்லே சொல்லாமா? அவன் சொல்றதுக்கு நிறைய காரணம் இருக்கு. ஆமென். எனக்கு சரியாக வருமானமே கிடைக்க மாட்டேங்குது, யாரும் காசு போட மாட்டாங்க, எனக்கு வருமானம் வேணும், ஏன்னா தங்குறதுக்கு வீடு இல்லை, என்னை யாரும் என்கிட்ட யாரும் பேச மாட்டுறாங்க, எவ்வளோ நிறைய காரியம் சொல்லியிருக்கலாம். ஆனால் அவனுடைய உள்ளத்தில் இருந்த ஒரு ஆசை பாருங்க, நான் பார்வை அடைய வேண்டும். ஹல்லேலூயா. நான் பார்வை அடைய வேண்டும். கையை வைத்துள்ளே சொல்லாமா? எவ்வளோ ஒரு அற்புதமான ஆசை பாருங்கள். ஆமென். ஒரு அற்புதமான ஆசை. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆசை இருக்கும் கண்டிப்பாக. ஹல்லேலூயா. இங்கே இருக்க எல்லாருக்கும் மைக்கை கொடுத்து உங்கள் ஆசையை சொல்லுங்கன்னு சொல்லி பாருங்களேன். ஆளுக்கு ஒரு ஆசையை சொல்லுவாங்க. ஆமென். சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்களா? ஆமாம். ஒருத்தர்கிட்ட கொடுத்து பாருங்கள், கிறிஸ்மஸ் வரப்போகுதுயா, நல்ல ட்ரெஸ் எடுக்கணையா அப்படின்னு ஒருத்தங்க ஒரு ஆசை இருக்கும். 98 வயசான ஒரு அம்மா கிட்ட, பாட்டி உங்களுக்கு என்ன ஆசை அப்படின்னு கேட்டால், எனக்கு என்ன ஆசை, இந்த கடைசி நாட்களில் பிள்ளைங்களுக்கு தொந்தரவு கொடுக்காம பட்டுன்னு போயிடணும். ஆமென். அது ஒரு வகையான ஆசை. ஆமென் சொல்லுங்க. ஆமாம். ஆனால் இந்த பிச்சைக்காரனுடைய ஆசை பாருங்கள், நான் பார்வை அடைய வேண்டும். ஹல்லேலூயா. நான் பார்வை அடைய வேண்டும், என் கண் பார்வை அடைய வேண்டும். வேதம் சொல்லுகிறது, உன் கண் தெளிவாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும். ஆமென். உன் கண் கெட்டதாயிருந்தால் சரீரம் முழுவதும் இருளாயிருக்கும். உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடி எச்சரிக்கையாயிரு என்று பரிசுத்த வேதம் சொல்கிறது. சத்தமனே சொல்லாமா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னது அகக்கண்ணை பற்றி பேசிட்டு இருக்கிறார். ஆமென். புறக்கண்ணை பற்றி பேசலை. ஆமென். யோவான் 9ஆம் அதிகாரம் முதல் 3 வசனத்தை வீட்டுக்கு போய் வாசித்து பாருங்க. இப்போ என்ன பாருங்க, ஒரு பார்வையற்ற மனிதனை பார்க்கிறார்கள். பார்க்கும்பொழுது சீஷர்கள் கேட்குறாங்க, இயேசுவே, இவன் பார்வையற்றவனாய் பிறந்தது இவன் செய்த பாவமா, இவர்கள் பெற்றோர்கள் செய்த பாவமான்னு கேட்ட பொழுது இயேசு சொன்னார், இவன் செஞ்ச பாவமும் இல்லை, பெற்றோர்கள் செய்த பாவமும் இல்லை, தேவநாம மகிமைப்படும்படி இப்படி இவன் பிறந்திருக்கிறான். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாக. ஆமென். இந்த கடைசி நாட்களில் நமக்குள் காணப்படுகிற ஆசை எப்படிப்பட்ட ஆசையா இருக்கிறது யோசித்து பாருங்க. சங்கீதக்காரராகிய தாவீது அவருடைய ஆசையை பாருங்களேன். அற்புதமான ஆசை. 63ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம். 63ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம். இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையாயிருந்து உமது வல்லமையையும் உமது மகிமையையும் கண்டேன். ஹல்லேலூயா. பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையாயிருந்து. நல்ல சத்தவர்களே சொல்லாமா? 2வது பிரசங்கம் வேற நடந்து கொண்டிருக்கிறது. முதல் பிரசங்கத்திற்கு செவி கொடுங்கள். ஆமென். ஒரு நிமிஷம் ஆகாது இங்கிருந்து நான் அதை கட்டுப்படுத்த. ஆனாலும் நான் என்னை கட்டுப்படுத்தி கொண்டு உங்களோடு பிரசங்கித்து கொண்டிருக்கிறேன். சத்தவர்களே சொல்லாமா? இப்படியே உம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையாயிருந்து உமது வல்லமையும் உமது மகிமையையும் கண்டேன். கையை உயர்த்துறல்லே சொல்லாமா? நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய மேலான முக்கியமான ஆசை அற்புதமானது. சத்தமாமேன்னு சொல்லாமா? பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை பாருங்கள். பிலிப்பியர் 3:12. நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் நான் கிறிஸ்து இயேசுவினால் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். என்ன பண்ணுகிறேன்? ஆசையாக தொடர்றேன். தேவ காரியத்தில் எதையுமே ஆசையாக செய்யணும். சத்தமாக இல்லை சொல்லாமா? வேண்டா வெறுப்பாக செய்யக்கூடாது, முறுமுறுப்போடு செய்யக்கூடாது. இவனுக்குள்ள இருந்த ஆசை தான் அவனுடைய வெளிச்சத்துக்கு காரணம். ஆமேன். ஏசு கூப்பிட்டு கேட்ட உடனே வாயை உளறி ஏதோ ஒன்று சொல்ல. ஆமேன். அப்போனா அவனுடைய உள்ளத்தில் ஃபிங்கர் டிப்பில் அது இருந்துச்சு. அவன் கேட்ட உடனே சொல்கிற அளவுக்குன்னா அப்போ எவ்வளோ ப்ரையாரிட்டி, அது எவ்வளோ முக்கியமாக இருந்திருக்குது. அவன் நான் பார்வை அடையணும்னு எவ்வளோ வாஞ்சித்திருக்கிறான் பாருங்கள். சத்தமாக இல்லையே சொல்லாமா?
இயேசு கேட்ட உடனே அதை உடனே அவன் சொன்னான். வேற எதையும் சொல்லி வேற காரியங்கள் அவன் மாற்றவே இல்லை. நல்ல சத்தமா ஆமென் சொல்லுங்க பாப்போம். இந்த காலை உபவாச ஜெபத்திற்கு வந்திருக்கிற உங்களை பார்த்து நான் ஒரு தேவனுடைய வார்த்தை சொல்கிறேன். உங்களுடைய ஆசை நிறைவேறும். அல்லேலூயா. கர்த்தர் உங்க ஆசை நிறைவேற்றுவார். கர்த்தருடைய சித்தத்தின்படி இருக்கிற உங்க ஆசை நிறைவேறும். அல்லேலூயா. நம்பர் 4, 4வது என்ன சொன்னேன்? அவனுடைய அனுபவம். 43 வசனத்தை வாசித்து பாருங்கள். உடனே அவன் பார்வை அடைந்து தேவனை மகிமைப்படுத்தி கொண்டே அவருக்கு பின் சென்றான். ஜனங்கள் எல்லாரும் அதை கண்டு அவனை புகழ்ந்தார்கள். நல்ல சத்தமரலே சொல்லுங்க பாப்போம். பார்வை அடைந்த உடனே தேவனை மகிமைப்படுத்தி கொண்டே இயேசுவுக்கு பின் சென்றான். நல்ல சத்தமா சொல்லுங்க, இயேசுவுக்கு பின் சென்றான். பார்வை அடைஞ்ச உடனே சந்தோஷம் தாங்க முடியாம, ஐயோ என் மனைவியை பார்த்து எவ்வளோ நாளாவது, என் பிள்ளைகளை பார்த்து எவ்வளோ நாளாவதுன்னு ஒரே ஓட்டம் பிடிச்சி வீட்டுக்கு ஓடுறவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க? அல்லேலூயா. ஆமென். அப்படிதானே? லூக்கா 17 அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, உங்களை ஆசாரியனுக்கு காண்பீங்கன்னு 10 குஷ்டரோகிக்கு சொல்கிறாரு. அவர்கள் போன பொழுது சுகமடைந்து அவர்கள் சந்தோஷம் மிகுதியில் அப்படியே ஓடி போயிட்டாங்க. அல்லேலூயா. அவர்களில் ஒருவன் திரும்பி வந்து உரத்த சத்தமாய் அவருடைய பாதத்தருகே முகங்குப்புற விழுந்து அவரை பணிந்து கொண்டான். அவன் சமாரியனாயிருந்தான் என்று லூக்கா 17:15 சொல்கிறது. ஆமென். பாருங்க, அப்போ சுகம் கிடைச்ச உடனே எக்ஸைட்ல பலர் ஓடிட்டாங்க. எத்தனை பேர்? ஆனால் இவன் பாருங்க, சுகம் அடைஞ்ச உடனே, பார்வை அடைஞ்ச உடனே தேவனை மகிமைப்படுத்தி கொண்டே, தேவனை மகிமைப்படுத்தி கொண்டே. எப்படி மகிமைப்படுத்தியிருப்பான்னு நினைக்கிறீங்க? சொல்லுங்க, எப்படி அவன் மகிமைப்படுத்திருப்பான்? உங்க வாய்க்கு வர்றதை சொல்லுங்க. எப்படி மகிமைப்படுத்திருப்பான் சொல்லுங்க. அக்ஷாலை பார்த்து கேட்டார் காலேபு, உனக்கு என்ன வேணும்னு. உடனே சொன்னான், நீர் எனக்கு வறண்ட நிலத்தை கொடுத்து நீர்ப்பாய்ச்சலான நிலத்தையும் தர வேண்டும் சொன்ன உடனே மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் நீர்ப்பாய்ச்சலான இடம் கிடைச்சதா கிடைக்கலையா? கிடைச்சது. சொல்லுங்க. அப்போ டக்குன்னு வாய் திறந்து என்னன்னு சொல்லியிருப்பான்? இயேசுவே உமக்கு நன்றி. அப்புறம் பல நாளாக இருட்டில் இருந்தேன், இப்போ எனக்கு வெளிச்சம் கொடுத்தீர், உமக்கு நன்றி. அப்புறம் பாதத்தில் விழுந்து பணிந்து கொண்டேன்னு சொன்னானா? ரைட். அப்புறம் என்ன சொன்னிருப்பான்? உங்களை மாதிரி உட்கார்ந்து என்னை மறைத்து கொண்டிருப்பானா? அப்படி இருந்திருக்க மாட்டான். அவன் தேவனை அவன் பார்வை அடைந்த உடனே அவன் பார்வை அடைந்து தேவனை மகிமைப்படுத்தி கொண்டே அவருக்கு பின் சென்றான். சத்தமா சொல்லாமா? மார்க் 10:50 நினைக்கிறேன். அந்த வசனத்தை எடுத்து வாசிங்க பாப்போம். மார்க் 10:50. உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எறிந்து விட்டு எழுந்து இயேசுவின் இடத்திற்கு வந்தான். நல்ல சத்தம் இல்லையே சொல்லுங்க. இதே கண்டென்ட் தான் அங்கே இருக்கு மார்க் 10. அதில் இயேசு பார்வை அடைவாயாகன்னு சொல்லிட்டாரு. சொன்ன உடனே அவனை கூப்பிட்டு வாங்கன்றாரு. கூப்பிட்டு வாங்கன்னு சொன்ன உடனே அவன் எழுந்து தன் மேல் வஸ்திரத்தை தூக்கி எறிந்து விட்டு, மேல் வஸ்திரத்தை, ஏன்னா அது பல வருஷமா குளிக்காத ஒரு ட்ரெஸ்ஸு. ஆமேன். நாற்றம் பிடிச்ச ஒரு ட்ரெஸ்ஸு, அழுக்கான ட்ரெஸ்ஸு. இந்த அழுக்கோட நாற்றத்தோட நான் இயேசுகிட்ட எப்படி போக முடியும்னு சொல்லி அந்த ட்ரெஸ்ஸை தூக்கி போட்டுட்டு இயேசுகிட்ட போனான். சத்தம் ஆமேன்னு சொல்லாமா? அதுதான் அவனுடைய அனுபவம். ஆமேன். தட் இஸ் ஹிஸ் எக்ஸ்பீரியன்ஸ். We must have that kind of godly experience in our life. நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஆவிக்குரிய அனுபவம் வேணும். ஆமேன். எதெல்லாம் கர்த்தர் இதெல்லாம் வேணான்னு உணர்த்துறாரோ அதெல்லாம் தூக்கி எறிந்து விட்டு இயேசுவினிடத்தில் வர வேண்டும், அவருக்கு பின் செல்ல வேண்டும். சத்தமா ஆமென் சொல்லலாமா? அவனுடைய அனுபவம் எத்தனை அற்புதமான அனுபவம் பாருங்கள். எரேமியா 29:13 உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களானால் என்னை கண்டுபிடிப்பீர்கள். ஆமென். முழு இருதயத்தோடு தேடினீர்கள் ஆனால் என்னை கண்டுபிடிப்பீர்கள். அவன் பார்வை அடைந்து மகிமைப்படுத்தி கொண்டே இயேசுவுக்கு பின் சென்றான். நல்ல சத்தமில்லே சொல்லுங்க. இயேசுவுக்கு பின் சென்றான். ஆமென். எத்தனை அற்புதமான அனுபவம். அவனுடைய வாழ்க்கையில இந்த வெளிச்சத்தை அவன் பெற்றுக்கொண்டதுக்கு அவனுடைய அறிவு, அவனுடைய அவசரம், அவனுடைய ஆசை, அவனுடைய அனுபவம் அற்புத காரணமாக இருந்தது போல நம்முடைய வாழ்க்கையிலும் உள்ளான அகக்கண்கள் திறக்கப்பட்டு வெளிச்சமுடையவர்களாக நீங்கள் வெளிச்சமாய், பூமிக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள் என்ற வார்த்தையின்படி
கர்த்தர் நம்மை வெளிச்சத்தின் பிள்ளைகளாக ஒவ்வொரு நாள் நடத்துவாராக. ஹல்லேலூயா. எழும்பி நிற்பமா, தேவ சமூகத்தை நோக்கி பார்க்கலாமா? கர்த்தருடைய அற்புதமான கிருபைக்காக ஆண்டவரே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் என்று சொல்லி நாம் எல்லாரும் தேவ சமூகத்தை நோக்கி சத்தத்தை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஹல்லேலூயா. உமக்கு கோடான கோடி நன்றி என்று சொல்லி தேவ சமூகத்தை நோக்கி நல்ல சத்தத்தை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமே. ஹல்லேலூயா. மைட்டி காட், மைட்டி காட், மைட்டி காட். கர்த்தாவே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் என்று ஹல்லேலூயா. மைட்டி காட். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி நல்ல சத்தத்தை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பாப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். வழியருகே பிச்சை கேட்டு கொண்டிருந்தவன் தான், ஆனா அவனுடைய வாழ்க்கை முற்றிலுமாய் மாறிட்டு. ஹல்லேலூயா. அவனுக்குள் இருந்த தெய்வீக அறிவு, தேவனை பற்றிய அறிவு, அவனுக்குள் காணப்பட்ட அந்த அவசரம். ஆமென். ஹல்லேலூயா. நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை விடமாட்டேன். இந்த வாய்ப்பை விட்டுட்டா கிடைக்காதுன்னு அன்றைக்கு யாக்கோபு போராடி ஜெபித்தது போல. Thank you Jesus. Mighty God. கர்த்தருடைய அற்புதமான வார்த்தைக்காக நல்ல கரங்களை தட்டி, இருள் நீக்கும் வெளிச்சம் நீங்க தானே, ரட்சிப்பின் தேவன் நீங்க தானே, இருள் நீக்கும் வெளிச்சம் நீங்க தானே, ரட்சிப்பின் தேவன் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. சமாதான காரணர் நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே, சமாதான காரணர் நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. எனக்கு அழகெல்லாம் நீங்க தானே, எனது ஆசையெல்லாம் நீங்க தானே, எனக்கு அழகெல்லாம் நீங்க தானே, எனது ஆசையெல்லாம் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நல்ல கரங்களை தட்டி, சர்வ வல்லமையுள்ள எங்கள் நல்ல தேவனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆசீர்வாதமான அந்த வேலைக்காக உமக்கு நன்றி. இந்த நாளிலும் ஆண்டவரே உம்முடைய அற்புதமான கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே, இந்த நாளிலும் உம்முடைய கிருபையின் ஈவுகளுக்காக நன்றி. இந்த காலை வேளையில ஆண்டவரே நீர் வெளிச்சம் தருகிறவர், அதற்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். உம்முடைய வெளிச்சம் உம்முடைய பிள்ளைகள் மேல் உதிப்பதாக. உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன் என்ற வார்த்தையின்படி உம்முடைய அற்புதமான இரக்கம் தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகளோடு இருப்பதாக உம்முடைய உன்னத கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லா